சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வு இன்று நாம கருவூர் தேவருடைய திருவிசைப்பாவில் இருந்து வரக்கூடிய சைவ சித்தாந்த கருத்துக்களை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லுவதற்காக அம்மாப்பேட்டையில் இருந்து சிவத்திரு சௌரிராசன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் ஏற்கனவே 2 ஆசிரியர்கள், அதாவது திருமாளிகை தேவர், சேந்தனார் என்ற 2 ஆசிரியர்களுடைய பதிகங்களில் வரக்கூடிய சைவ சித்தாந்த கருத்துக்களை கண்டிப்பாக எடுத்து சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது, தொட்டு காட்டினாங்கன்னு சொல்ல முடியாது, சுட்டி தான் காட்டினார்கள். ஏன்னா தலைப்பு அப்படிப்பட்ட தலைப்பு. ஐயாவுடைய அனுபவம் அதை விட அதிகம். இன்னொன்னு என்னன்னா, இன்றைய கருத்தும் அதே மாதிரிதான். திரு கருவூர் தேவருடைய திரு இசைப்பாவில் வரக்கூடிய சைவ சித்தாந்த கருத்துக்கள் 10 பதிகங்கள் நமக்கு கருவூர் தேவரே அருளி செய்திருக்கின்றார். அதுல வர சைவ சித்தாந்த கருத்துக்கள் அப்படின்னா எத்தனை ஆழம் நிறைந்த ஒரு தலைப்பு என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்டதுல ஐயா அவர்கள் மீண்டும் சுட்டி காட்டுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பொழிவும் நாம கேட்டுட்டு வரும்போது அவருடைய அனுபவம் அதுல தெரியுது. அதாவது இப்போ என்னை மாதிரி உள்ளவங்க எல்லாம் உரை நூல் படிப்போம், படிச்சுட்டு கொஞ்சம் அப்படி யோசிப்போம், சாமி என்ன சொல்றாரோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனா ஐயா அவர்களுடைய அனுபவத்தோடு பேசுவதனால அதுல உள்ள ஆழம் நமக்கு மிக அழகாக தெரிகின்றது. உரை நூல்ல இருந்து எடுக்கிற ஒரு விஷயமாகவே ஐயாவுடைய பேச்சுல ஒரு வார்த்தை கூட நாம பார்க்க முடியாது. அடியேனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கேட்ட 2 பொழிவுகளும் சரி, இன்று அமையக்கூடிய பொழிவும் சரி, ஐயாவோடைய வாசக தீக்கையாகத்தான் நாம் இதை எடுக்க வேண்டும். ஏன்னா இது அனைத்துமே வினை கழிவு. ஐயாவோடைய பதிக அந்த பொழிப்பை ஒன்னொன்னா நம்ம கேட்டுட்டு உட்கார்ந்துருந்தோம், கண்ணை மூடி கேட்டோம் அப்படின்னா மனசுல கண்டிப்பாக நம்மளுடைய வினையை சுத்தம் செய்வது பெருமானுடைய வேலையாக இருக்கின்றது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட அற்புதமான சைவ சித்தாந்த கருத்துக்களைத்தான் நமக்கு ஒவ்வொரு மாதமும் பகிர்ந்து வருகின்றார்கள். ஐயாவுடைய திருவாசகம் இப்போது திருச்சதகம் நடந்துட்டு இருக்குது. அத்தனை அழகாக, ஒருவேளை மாணிக்க வாசகர் பொருள் சொல்லி இருந்த இந்த எண்ணத்துலதான் அவர் அதை பாடியிருப்பாரோ அப்படின்னு நமக்கு நினைக்கும் அளவிற்கு இருக்கின்றது. இதுல என்னன்னா, நேர்ல ஐயாவுடைய வகுப்பை கேட்கிற மாணவர்கள் எல்லாருமே ரொம்பவும் அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா ஐயாவுடைய பார்வையே ஒரு கண்டிப்பாக நயன தீக்கையாகவும் அவர் பேசுவது வாசக தீக்கையாகவும் தான் அமையும். நமக்கு மானசீகமான தீக்கையாக, வாசக தீக்கையாக இன்று கருவூர் தேவருடைய திரு இசைப்பாவில் உள்ள சைவ சித்தாந்த கருத்துக்களை ஐயா சொல்ல நாம் கேட்போம் என்று சொல்லி ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாயிடம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருவுமை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி, திருவுமை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி, ஒருவரை மதித்து உறாமைகள் செய்தும், ஒருவரை மதித்து உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன், முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய், முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய், வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் களையாய், பாசுபதா பரஞ்சுடரே, வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் களையாய், பாசுபதா பரஞ்சுடரே, பாசுபதா பரஞ்சுடரே. திருச்சிற்றம்பலம். குருவருளையும் திருவருளையும் போற்றி பணிந்து இன்று சிங்கப்பூர்
நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மன்றத்தின் சார்பாக கருவூர் தேவரை பற்றி நம்முடைய சிந்தனை என்று அவருடைய பாடல்களில் சைவ சித்தாந்த சிந்தனைகளை நாம் இன்று பார்க்கலாம். நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகின்ற சிவலாவண்யா அருள் அவர்களது பணிக்கு நமது மனம் நிறைந்த மகிழ்வினை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரையிலும் நாம் எல்லா திருமுறைகளையும் 12 திருமுறைகள் இருந்தாலும் அவைகளில் ஒரு சில திருமுறைகளையே நம்முடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது. முதல் 7 திருமுறைகள் 8ஆம் திருமுறை வரையிலும் நம்ம அடிக்கடி சிந்தித்து வருகிறோம். 12வது திருமுறை 10வது திருமுறை நாம் ஓரளவு சிந்தித்து வருகிறோம். இந்த 9ஆம் திருமுறையும் 11ஆம் திருமுறையும் அதிகமாக நம்முடைய அடியார் பெருமக்கள் அதை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வதில்லை. அதை தேடி பிடித்து எடுத்து இந்த சைவ சமுதாயத்திற்கு வழங்க வேண்டும் என்று பேராவல் கொண்டு சிவலாவண்யா அவர்கள் இந்த பணியை இந்த ஓராண்டு காலம் நமக்கு செய்து வருகிறார்கள். தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் அந்த சிந்தனைகள் இந்த உலகத்தில் பரவிடுமாறு அவர்கள் செய்கிறார்கள். சிறு குழந்தைகளை வைத்து பாடலை பாடச் செய்து, அறிஞர்களை கொண்டு உரைகளை நிகழ்த்த செய்து, நல்ல ஓதுவார்களை கொண்டு பாடச் செய்து இந்த பணியை அவர்கள் சிறப்பாக செய்து வருகிறார்கள். அதில் ஒரு சில பாடல்களுக்கு அவர்களே விளக்கம் தருகிறார்கள். ஒரு 5 மணித்துளிகள் அளவுக்கு ஒவ்வொரு பாடலையும் எடுத்துக்கொண்டு விளக்கம் தருகிறார்கள். மிக குறுகிய காலத்தில் மிக உன்னதமான சிந்தனைகளை அவர்கள் வழங்கி வருகிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு நம்ம கவனத்துக்கே வராத ஒரு சிந்தனை நம்முடைய ஒரு வாரத்திற்கு முன்பு அவர்கள் பேசிய பொழுது ஒரு பாடலில் அவர் எடுத்து காட்டினார்கள். அந்த செய்தி இப்போ நமக்கெல்லாம் நம்முடைய கவனத்துக்கே வந்திருக்காது. அது என்ன செய்திங்கிறத மட்டும் குறிப்பாக நான் சொல்கிறேன். பட்டினத்தார் பாடியிருக்கிறார். அத்தமும் வாழும் அகத்து மட்டே விழி அன்பொழுக பேசிய மாதரும் வீதி மட்டே அப்படின்னு. அதாவது ஒரு மரணம் அடைந்த பிறகு உறவினர்களெல்லாம் வீட்டு அளவிலும் வாசற்படி அளவிலும் பெற்ற மக்கள் சுடுகாடு வரையிலும் வந்து விடுவார்கள். அதற்கு மேலே கிடையாது, மனிதர்களுடைய தொடர்ச்சி கிடையாது, அதோடு நின்றுடும் எரியூட்டிய பிறகு. ஆனாலும் கூட அந்த இடத்திலும் கூட நான் உனக்கு தரிசனம் தருகிறேன் என்று சுடுகாட்டிலே சிவபெருமான் நடனமாடுகிறான். மறுமைக்கும் அவன் உதவியாக வருகிறான் என்ற ஒரு சிந்தனை ஒரு பாடலிலே, அந்த தெரிவிசைப்பா பாடலிலே அமர்ந்ததை அவர்கள் மிக சிறப்பாக நமக்கு எடுத்து காட்டினார்கள். இவ்வாறு தோண்ட தோண்ட அள்ள அள்ள குறையாத செல்வமாகிய நமது திருமுறை செல்வத்தை இந்த பார் முழுதும் பரவி வருகின்ற அவர்களது அமைப்பிற்கு மீண்டும் நமது மகிழ்ச்சியினை, மனம் நிறைந்த மகிழ்ச்சியினை தெரிவித்து கொண்டு நமது உரையை தொடங்குவோம். இன்று நாம் கருவூர் தேவருடைய பாடலில் அமைந்திருக்கின்ற சைவ சித்தாந்த செய்திகளை நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் அதை சிறப்பாக நாம் பார்க்கலாம். கருவூரார் அவர் கருவூரிலே பிறந்த ஒரு பெருமான். அந்த ஊரிலேயே அங்கே இருக்கின்ற ஆணிலையப்பரில் தன்னை ஐக்கியமாக்கி கொண்டவர். அதிலேயே கலந்து போய்விட்டார். அங்கே இருக்கிற ஆணிலையப்பருடைய திருமேனியிலே அவர் கலந்து போய்விட்டார். அதனால் இவருக்கு கருவூரார் என்று சிறப்பாக இவர் போற்றப்படுகிறார். அவரே தன்னை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய இயற்பெயர் என்ன என்று நமக்கு தெரியவில்லை. கருவூரிலே தோன்றியனாலே கருவூரன் என்று அவர் தன்னை சொல்லிக் கொள்கிறார். கருவூரனேன் கருவூர், தன்னை கருவூர் என்றே அழைத்துக் கொள்கிறார். அதனால் அவருக்கு எல்லோரும், அடியார்கள் எல்லோரும் கருவூர் தேவர், கருவூரார் என்று அவரை சொல்லுகிறார்கள். இவர்கள் 9ஆம் திருமுறையில் அதிகமான பாடல்களை, தெரிவிசைப்பா பாடல்களை பாடியவர். நம்ம தெரிவிசைப்பா பாடலில் பஞ்சபுராணத்திற்காக ஒரு 4-5 பாட்டு தான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இவர் 103 பாடல்களை பாடியிருக்கிறார். மிகச்சிறந்த ஞானியாகவும் மிகச்சிறந்த அடியாராகவும் சகல ஆகமங்களையும் வேதங்களையெல்லாம் முற்றாக தெரிந்தவராகவும் இருந்திருக்கிறார். இந்த கருவூர் என்பது கொங்கு 7 என்று சொல்வார்கள். கொங்கு நாட்டில் உள்ள 7 சிவத்தலங்களில் அது ஒன்று. அங்கு நீங்கள் கருவூருக்கு சென்றால் அங்கு ஆணிலையப்பர் பாடல் பெற்ற தலம். புகழ்ச்சோழ நாயனார், எரிபத்த நாயனார் ஆகிய 2 நாயன்மார்கள் அங்கு வசித்த இடம். அந்த இடத்துல அந்த
சிவபெருமானுடைய திருக்கோயில் சன்னதிக்கு தென்மேற்கு மூலையில் அவருக்கு ஒரு அற்புதமான திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இன்னைக்கும் போய் பார்த்தீங்கன்னா அது தெய்வ சாநித்தியத்தோடு திகழும். அங்கு அடியார்களெல்லாம் ஏராளமாக வந்து வியாழக்கிழமை குருவாரம் என்று சொல்லி அந்த வியாழக்கிழமை என்று அந்த கோயில் சன்னதியில் கூட்டம் தாங்க முடியாத அளவுக்கு மக்கள் சென்று அவருடைய திருவருளை பெறுவதற்காக வழிபாடு நிகழ்த்துவார்கள். அது மாதிரி அவருடைய சன்னதி இருக்கு. அதே போல கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோயிலினுடைய பின்பக்கத்தில் அவருடைய திருமேனி இடம்பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் 3 இடத்துல அது சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல ராசேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோயிலினுடைய சுவாமியினுடைய பின்புறம் ஒரு திருக்கோயில் இருக்கிறது. அது கருவூரார் சன்னதி என்றே பெயர். நீங்க அங்க இருக்கிற அந்த கருவூராருடைய திருமுகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானாவே தியானம் வரும். அவ்வளவு அழகு பொருந்தியதாக இருக்கும். அந்த முகத்திலே சிவபெருமானை தரிசித்த பேரானந்தம் அந்த முகத்தில் அப்படியே ஜோதியா இருக்கும். அதை நீங்க பார்த்தீங்கன்னா உயிருள்ள திருமேனி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு நம்ம அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஒரு திருமேனி. அந்த திருமேனி அந்த முகத்துல ஜொலிக்கிற அந்த ஜொலிப்பு இருக்கிறதே, சிவோகம் பாவனையிலிருந்து வந்த அந்த ஜொலிப்பு காண்பதற்கரிய ஒரு பேரு. அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம தவம் செஞ்சிருக்கணும் அந்த திருமுகத்தை பார்ப்பதற்கு. அப்படி திகழ்கின்ற இன்னைக்கும் மக்களால் போற்றி வழிபட்டு பூஜை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமானை பற்றியும் அவரை பற்றியும் அவருடைய பாடல்களில் 1-2 பற்றியும் நமக்கு கிடைத்த நேரத்தில் சைவ சித்தாந்த அடிப்படையில் சிந்திப்பதற்கு இறையருள் வாய்க்க பெற்றிருக்கிறது. நமக்கு இதை கேட்பதற்கும் இறையருள் வாய்க்க பெற்றிருக்கிறது. இவர் வேதியர் குலத்தில் தோன்றியவர், வேதங்களை ஓதியவர். 4 வேதங்களையும் அவர் சிறப்பாக ஓதியிருக்கிறார். வேதங்களினுடைய முடிவு பகுதியாக உபநிடதங்கள் இருக்கின்றன. உபநிடத செய்திகளை எல்லாம் தன்னுடைய 103 பாடல்களிலும் அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். இந்த பாடல்களை ஆராய்ந்து பார்த்தால், அந்த பாடல்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு எனக்கு என்று எந்த தகுதியும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அந்த பாடல்களில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம வேதம்லாம் படித்து திருமுறைகளெல்லாம் படித்தாதான் தெரியும். அவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்து அதில் சொல்லி இருக்கிறார். ஆரணம் பிதற்றும் பித்தனேன். ஆரணம்னா வேதம், ஆரணம் ஆகமங்கள் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. ஆரணம் அப்படின்னா வேதங்கள். வேதங்களை பிதற்றுகின்ற பித்தனேன் என்று தன்னை பற்றி அவர் கூறிக்கொள்கிறார். செழுமறை தெரியும் திகழ் கருவூரனேன். செழுமறை தெரியும், செழுமறை செழுமையான மறை, 4 மறைகள் ரிக் யசூர் சாமம் அதர்வணம் ஆகிய வேதங்களை எல்லாம் கற்ற கருவூரனேன் என்று இன்னொரு இடத்துல சொல்றார். கருவூர் ஆரணம் பொழிந்த பவளவாய். அந்த 4 வேதங்களையும் தன்னுடைய திருவாயிலிருந்து சொன்னதுனால இது பவளவாய் ஆகிறது. எப்பொழுதும் இது சாதாரணமா உலகியலை பற்றி பேசினால் இது தாழ்ந்ததாக ஆகும், இது சிவனை பற்றி பேசினால் அது உயர்ந்ததாகும். அதனாலதான் மாணிக்கவாசர் கூட ஒரு இடத்துல சொல்றார், புலன்கள் சாதாரணமாக இழிந்த பொருள்களை நோக்கி செல்லக்கூடியவைகள். அவைகள் சிவபெருமானை நோக்கி போகும் பொழுது நன்புலன் ஒன்றி நாத என்றற்றி உரைதிடுமாறி உரோமம் செழிப்ப என்று ஒரு இடத்துல சொல்றார். நன்புலன் ஒன்றி, அது என்ன நல்ல புலன்? புலன்னாலே அது வெளி உலகத்தை நோக்கி ஓடும், தாழ்ந்ததை நோக்கி ஓடும். ஆனால் இந்த நன்புலன் ஒன்றி நாத என்றற்றி உரைதிடுமாறி உரோமம் செழிப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர அப்படின்னு அதை சிறப்பாக அவர் சொல்லுகிறார். அதே போல இவர் 4 மறைகளையும் பாடியதனால இவருடைய வாய் பவளவாய் ஆகிறது. அப்படிப்பட்ட ஆரணம் தெரிந்தவர், பல கலைகளும் தெரிந்திருக்கிறார். ஆரணங்கள் மட்டுமல்ல, உலகியற் கலைகளும் அவர் மிகச் சிறந்த தெரிந்தவராக அவர் இருக்கிறார். நலிமலி கலைபயில் கருவூர், நலிமலி கலைபயில் கருவூர், அப்படி பல கலைகளையும் அவர் படித்து வைத்திருந்திருக்கிறார். காட்டிய பொருட்களை பயில் கருவூரன், 64 கலைகள் என்று சொல்கிறார்கள். அதுக்கு மேலே இறைவனை பற்றிய ஆரணங்கள் ஆகமங்கள் எல்லாவற்றையும் தெரிந்தவராக இருந்தார். இந்த வேதங்களையெல்லாம் நன்றாக தெரிந்திருந்தும் கூட தமிழிலே பாடல்களை பாட வேண்டும் என்ற விருப்பினோடு இறைவனை பற்றிய செய்திகளை அனைத்தையும் கொண்டு வந்து தமிழிலே அவர்கள் பாடியிருக்கிறார். அந்த பாடுவதற்காக அவர் பல தலங்களுக்கும் சென்றிருக்கிறார். அவர் 10 பதிகங்கள் பாடியிருக்கிறார். 10 பதிகங்களுக்கும் 10 தலங்களுக்கு அவர் சென்றிருக்கிறார். அவர் சென்ற தலங்களை நாம் பார்த்தோமானால், கோயில் என்று நம்முடைய சைவர்களால் சிறப்பாக அழைக்கப்படுகின்ற தில்லை மாநகர் சிதம்பரம், திருக்கலந்தை ஆதித்தேஸ்வரம் அவர் சென்ற ஊர்கள், கீழ்கோட்டூர் மணியம்பலம்,
திருமுகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம் அப்படின்னு ஒரு ஊர், திரைலோக்கிய சுந்தரம். கங்கை கொண்ட சோழேஸ்வரம், திருப்பூவனம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சை ராஜராஜேஸ்வரம், திருவிடைமருதூர், நம்முடைய திருவிடைமருதூர். இந்த 10 தலங்களிலும் சென்று அவர் 103 பாடல்களை பாடியிருக்கிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்கோர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று நம்முடைய தாய்மான சுவாமிகள் சொல்லுவார்கள். அதனால அவர் சிவபெருமானை மூர்த்தியாக கொண்டு, மூர்த்தி அவன் பாடுகின்ற தலங்களுக்கெல்லாம் யாத்திரை செய்திருக்கிறார். அங்க இருக்கின்ற தீர்த்தங்களிலெல்லாம் மூழ்கி இருக்கிறார். ஆகவே மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல சத்குரு, இந்த 3ஐயும் நம்ம முறையா செஞ்சாதான் நல்ல குருநாதர் நமக்கு வந்து அமைவாராம். அப்படியெல்லாம் அவருக்கு அமைந்திருக்கிறார்கள். இவர் சித்துக்கள் பயின்றவர், அபாரமான சித்துக்கள் எல்லாம், அஷ்டமா சித்திகளையும் பயின்றவர். இவருக்கு இவருடைய உன்னதமான நிலைக்கு இறைவனே அவருக்கு வந்து இறங்கி வந்து அருள் கொடுக்கக்கூடிய அவ்வளவு தவ வலிமை உடையவராக. அவர் தவம் இரவிலும் தவம் செய்வாராம், பகலிலும் அவர் அடியார் கூட்டத்தோடு நெருங்கி இருப்பாராம். அவ்வளவு சிறந்த தவத்தை உடையவராக இருந்திருக்கிறார். இவருடைய ஆற்றலை சொல்லும் பொழுது ஒரு முறை திருநெல்வேலி திருக்கோயிலுக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்த பொழுது வெளியில இருந்து நெல்லையப்பா அப்படின்னு கூப்பிட்டாராம். சாமி ஏன்னு கேட்கல. ஓஹோ, இங்க சாமி இல்லை போல இருக்கு அப்படின்னு இருக்கார். உடனே அந்த கோயில் தன்னுடைய ஒளியை இழந்து அது விளங்காமல் போய்விட்டான். இவரோடு திரும்பி போயிட்டார் கோவமா. அதற்கு பிறகு அவருடைய குருநாதர் போகர் அவருடைய கட்டளைப்படி சாமிகிட்ட போய் சொல்லி அவனை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி சாமியே சிபாரிசு பண்ணார். அதுக்கு பிறகு நெல்லையப்பர் மூலம் அழைத்து அவர் திருக்கோயிலுக்கு மறுபடியும் வந்து அவருக்கு காட்சி கொடுத்தாராம் சாமி. இது எதுக்கு செஞ்சாருன்னா, சாமி இந்த கரூர் தேவனுக்கு இவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரிவிப்பதற்காக நெல்லையப்பர் செய்தார். நெல்லையப்பர் மிகச்சிறந்த உன்னதமான ஒரு அருள் கொடுக்கக்கூடிய தெய்வம். மருந்தவை மந்திரம் மறுமை நெறியவை மற்றும் எல்லாம் என்று திருஞான சம்பந்த சுவாமிகள் சிறப்பாக போற்றி பாராட்டி பாடிய திருத்தலம், அற்புதமான தலம். அந்த தலத்துக்கு போனாலே மனம் விகாசமடையும், விரிவடையும், இறைவனை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கி நிற்கும். அந்த திருத்தலத்தை மகிமை பொருந்தியதாக செய்தவர் இந்த கருவூர் தேவர். இவர் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்தோடு மிகுந்த தொடர்பு கொண்டவர். நம்முடைய ராஜராஜ சோழன் கிபி 985 1014 வரையிலும் 29 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறார். மிகச் சிறப்பாக ஆட்சி புரிந்திருக்கிறார். அப்படி ஆட்சி புரிந்த பொழுது அவருடைய காலத்தில் அவர் எத்தனையோ கோட்டை கட்டியிருப்பார், எத்தனையோ நாடுகளை எல்லாம் பிடித்திருப்பார். அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. அதெல்லாம் என்னன்னு கூட வரலாறு வந்து சரியாக நம்முடைய தமிழர்கள் அதை பதிவு செய்து கொள்ளவில்லை. அவர் எந்த தூரம்லாம் போயிருக்கிறார். சுமத்ரா போன்ற தேசங்களுக்கெல்லாம் சென்று அவர் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார். அதெல்லாம் இன்னைக்கு நம்முடைய சோழ ராஜ்யமா இல்லை. ஆனால் அவர் இறைவனோடு தொடர்பு கொண்டு செய்த அந்த ராஜராஜேஸ்வரம் 1000 ஆண்டுகளாக இன்றும் நிலை பெற்று நின்று நமக்கு அவருடைய பெருமையை விளக்குகிறது. அந்த கோயிலுக்கு இணையான ஒரு கோயில் இந்த உலகத்திலேயே கிடையாது. அப்பேற்பட்ட ராஜராஜேஸ்வரன் சோழன் அந்த கோயிலை, திருக்கோயிலை கட்டி அந்த அஷ்டபந்தனம் செய்வார்கள். நீங்கள் வந்து அஷ்டம்னா 8 விதமான மருந்துகளை இடித்து அந்த சாமிக்கு சிவப்பு கலரில் தடவுவாங்க பாருங்க, கும்பாபிஷேக நேரத்தில். அஷ்டபந்தன மருந்துன்னு பேர். அதில் வந்து 8 விதமான மருந்து, அஷ்டம்னா 8 மருந்துகளை சேர்த்து வெண்ணையும் சேர்த்து இடித்து அதை பதிச்சிருவாங்க. அது 12 வருஷத்துக்கு அசையாமல் அந்த விக்கிரகத்தை அந்த இடத்துல வச்சிருக்கும். அப்படி இந்த பானத்தை கொண்டு வந்து ஆவுடையாரில் பொருத்தும் பொழுது பலமுறை பொருத்தி அங்கிருந்த ஸ்தபதிகளாலும் எல்லோரும் அந்த அஷ்டபந்தன மருந்தை செலுத்தினார்கள். அப்பொழுது அது இறுகவே இல்லை, அது பதியவே இல்லை, அதை பிரதிஷ்டை செய்ய முடியாமல் தவித்தார்கள். அப்பொழுது இறைவனுடைய திருவருளால் போகருடைய ஒரு யோசனைப்படி இந்த கருவூர் தேவரை அங்கு அழைத்து வந்தார்கள். அந்த கருவூர் தேவர் அங்கு வந்து அப்படி ஒரு செய்தி சொல்லுகிறார்கள். தன்னுடைய வாயில போட்டிருந்த அந்த வெற்றிலை பாக்கு போடுவார்கள் இல்லையா, அந்த எச்சிலை உமிழ்ந்து அதை இருக வைத்தாராம். இருக வைத்து இப்போ அதில் தான் இருக்குதான் சாமியே என்று அவருடைய பெருமையை சொல்லுகிறார்கள். அப்போ அவருடைய ஒரு மகிமை எவ்வளவு என்பது இந்த செய்திகளின் மூலமாக நமக்கு தெரிகிறது. அப்புறம் அங்கிருந்து அவர் என்ன பண்ணியிருக்கார், ராஜராஜேஸ்வரத்தில் வாழ்ந்திருக்கிறார்.
அதனால தான் அவருடைய பெருவுடையார்களுடைய சன்னதிக்கு பின்னாடி போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கண் வந்து கலங்கும் உங்களுக்கு. அவ்வளவு அற்புதமான ஒரு திருமேனி. அப்படியே நம்மளை பார்த்து அப்படியே கண்ணை மூடி தான் தியானம் பண்ணுறாரு அவர். ஆனால் அவர் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது இறைவனுடைய அவர் தெளித்து கொண்டிருக்கிறாருங்கிறது அவர் முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஒரு ஞானியுடைய முகம் எப்படி இருக்குங்கிறது தெரியும். அப்படி அந்த இடத்துல அவர் இருக்கிறார். அதன் பிறகு அவர் ஸ்ரீரங்கம் சென்றார். ஸ்ரீரங்கம் சென்று அங்கு சில நாள் தங்கி இருந்து விட்டு கரூர் போயிட்டார். கடைசியில் கரூர் போயிட்டு அங்கே போய் இருந்த உடனே எல்லா ஞானிகளும் இந்த சாதாரண மனிதர்கள் ஞானிகளை பார்த்து பொறாமைப்படுவது என்பது அது வழக்கமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த கரூரில் இருந்தவர்களெல்லாம் அவரை பார்த்து பொறாமைப்பட்டு இவர் ஒழுக்கம் தவறியவர்னு பேர் கட்டிட்டாங்க அவருக்கு. இவர் ஒழுக்கம் தவறியவர், இவர் வாம பூஜை செய்பவர், வாம பூஜை வாமாச்சாரமுடையவர் அப்படின்னு. அது ஒரு வழிபாடு. அது வாமாச்சாரம் என்பது கொல்ல பக்கமாக போய் சாமியை பார்க்குறது மாதிரி. அந்த பூஜை செய்பவர்களை சிறப்பாக சொல்ல மாட்டார்கள். இது மாதிரி வாமாச்சாரத்தில் உள்ளவர், ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்லாம் சொல்லி அந்த கரூரில் இருக்கின்றவர்களெல்லாம் மிகுந்த சிரமம் கொடுத்தார்கள். அப்படியும் கூட அவர் இறைபணியை இடையராது செய்து நிறைய திருவிசைப்பா பாடல்களை 103 திருவிசைப்பா பாடல்கள் 10 தலத்திற்கு சென்று அவைகளெல்லாம் பாடி முடித்து அதன் பிறகு அவருக்கு தான் இந்த தேகத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு குறிப்பு அவருக்கு தோன்றிய உடனே அங்கிருந்த ஆணிலியப்பரை அப்படியே கட்டி பிடிச்சார். கட்டி பிடிச்ச உடனே அப்படியே அந்த ஆணிலியப்பருக்குள்ளே அவர் உள்ளே போயிட்டார். அவர் ஜீவ சமாதியாக அங்கு எழுந்தருளினார். அதனால் அந்த இடத்துல தென்மேற்கு மூலையில் இப்போவும் நீங்கள் போய் பார்க்கலாம். கரூரில் இது மாதிரி நான் சொன்ன 3 இடங்கள், கரூரிலே தென்மேற்கு மூலை, இங்கே ராஜராஜேஸ்வரத்தில் சுவாமிக்கு நேர் எதிர் பின்பக்கம், அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்தில் சுவாமிக்கு பின்பக்கம் அவருடைய திருமேனி அமைந்து அருளாட்சி புரிந்து வருகிறது. இன்றும் அவருடைய பெருமையை, அவருடைய சிறப்பினை நாம் உணர அந்த தலங்கள், அவர் சென்ற தலத்துக்கு சென்று அல்லது அவருடைய பாடல்களை எல்லாம் நாம் திரும்பவும் ஒரு முறை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து அந்த பெருமானுடைய உயர்வையும் சிறப்பையும் நாம் எண்ணி பார்த்தால் அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குருவின் சிந்தனைகளை நாம் செய்வதனாலே நமக்கு தெளிவும் மேன்மையும் உண்டாகும் அப்படின்னு திருமூலர் நமக்கு சொல்லி இருக்கின்றார். இந்த பெருமான் இதுவரையிலும் அவருடைய வாழ்க்கையிலே இருந்த விஷயங்களை நாம் பார்த்தோம். இதுலேயும் சைவ சித்தாந்த கருத்துக்கள் நிறைய இருக்குது. அவர் நிட்டை கூடியிருந்தார். நம்ம நிட்டை கூடியிருக்கிறத பற்றி நிறைய சைவ சித்தாந்தத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம். சரியை கிரியை யோகம் ஆகிய நெறிகளில் நின்று ஞானம் வரப்பெற்றவர்கள் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்ற நிலை காப்பாலே நிட்டை கூடுதல் என்ற சிவோகம்பாவனை, அந்த சிவோகம்பாவனையிலே அவர் திளைத்திருந்தவர். இவர் இளமை, யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை ஆகிய கருத்துக்களை எல்லாம் மேற்கொண்டு துறவரம் மேற்கொண்டார். வாழ்நாள் பூராவும் ஆயுள் காலத்திலையும் அவர் துறவரம் மேற்கொண்டார். யாக்கை நிலையாமை, இந்த உடல் தோன்றி நின்று அழியக்கூடியது. ஆகவே இந்த உடல் இருக்கும் பொழுதே நாம் அழியக்கூடிய உடலை வைத்துக்கொண்டு அழியாத பரம்பொருளை நாம் கண்டுவிட வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள். இது அழியக்கூடியதை வச்சுக்கிட்டு, எப்படி ஒரு போட்டை நம்ம வச்சுக்கிட்டு அடுத்த கரைக்கு போயிடுறோம், அப்புறம் போட்டை விட்டுருவோம் இல்லையா? அது மாதிரி நம்முடைய உடல் மூலமாக இறைவனை காண வேண்டும். உடம்பினை பெற்றவையன் உத்தமனை காணுதல். இந்த உடம்பை நமக்கு எதுக்கு இருக்குன்னா அந்த உடம்பை உத்தமனை காணணும் என்ற குறிக்கோளை அவரும் கொண்டு நமக்கும் அதை அருளி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் செல்வம் இல்லையாது அர்ஹா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்ஹுபா அங்கே செயல் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். நமக்கு செல்வம் நிலையாத தன்மை உடையது. அதனால தான் செல்வம் சென்று கொண்டே இருப்பதனால அதுக்கு செல்வம். அந்த செல்வத்தை நாம் பெற்றால் நிலையான காரியங்கள், நல்ல காரியங்களிலே அதை நாம் செலவு செய்ய வேண்டும். அர்ஹா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்ஹுபா அங்கே செயல். நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறின். ஒவ்வொரு நாளும் வாளை போல நம்முடைய வாழ்நாளை அறுத்து கொண்டே இருக்கிறது. அதனால நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்லாம் சொல்றது போல இவர் இவைகளையெல்லாம் உணர்ந்து துறவரம் மேற்கொண்டார். இவர் எப்பொழுதும் அடியார் கூட்டத்திலேயே இருந்தாராம். அடியார் கூட்டத்தில் இருப்பது என்பது நாம் வாழ்க்கையிலே பெறுகின்ற மிகச்சிறந்த பேர். இப்போ நம்ம எல்லாருமே அடியார் கூட்டத்துக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறோம்.
இதுதான் வாழ்க்கையிலே நம்ம இருக்கக்கூடிய உன்னதமான உறவுகள். இந்த உறவுகளை இந்த 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 அடியார் நடுவில் இருக்க வேண்டும் என்ற பேற்றை பெறுவதற்காக நம்முடைய அடியார்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. சாமிகிட்ட போய் வரங்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றை காட்டுன்னு சொல்லல, என்ன அடியார் கூட்டத்தில் வை, அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தையும் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய், இந்த அடியார்களுக்கு மத்தியில் நான் உட்கார்ந்துருக்கணும் எப்பொழுதும் என்னுடைய வாழ்நாள் போராகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு காரணமும் உண்டு. ஏன் மாணிக்கவாசகர் அப்படி சொன்னாருன்னா, மாணிக்கவாசக பெருமான் குதிரை வாங்க செல்லும் பொழுது சிவபெருமான் அவரை அழைக்கிறான். அழைத்த உடனே திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்த உடனே குருந்த மரத்தின் அடியிலே சுவாமி எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு முன்னாடி ஒரு அடியார் கூட்டம் இருக்கு. இவர் நேரா வந்து இறைவனுடைய திருவடியை பணிகிறார். திருவடியை பணிந்து பலவிதமான தீட்சைகள் நடக்கிறது. அந்த திருவடிகளை பணிந்து பாத தீட்சை, கர தீட்சை, வாசக தீட்சை, மந்திர தீட்சை, சச்சு தீட்சை ஆகிய எல்லா தீட்சைகளும் அவருக்கு வழங்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த அடியார் நடுவில் வந்து உட்காருகிறார். உட்கார்ந்த உடனே சமாதி நிலைக்கு அவர் சென்று விடுகிறார், உலகத்தை மறந்து விடுகிறார். அப்ப இந்த அடியார் நடுவில் இருக்கும் பொழுது இவ்வளவு நன்மைகள் நமக்கு உண்டாகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சதுனாலதான் மாணிக்கவாசகர் எல்லா இடத்துலையும் அடியார்களை பற்றி, அடியார் நடுவில் இருக்கின்ற அந்த அருளை கேட்கிறார். இப்போ நம்முடைய இந்த கருவூர் தேவரும் அடியார் கூட்டத்தில் இருக்கின்ற பேரு நமக்கு வேண்டும் என்பதை ஒரு பாடல் மூலம் சொல்லுகிறார். கண்பணி அரும்ப கைகள் முட்டீர்த்து என் களைகணே ஓலமென்றோலிட்டு என்பலாம் உருகும் அன்பர்தம் கூட்டத்து என்னையும் புணர்ப்பவன் கோயில் பண்பல தெளிதேன் பாடி நின்றாட பனிமலர் சோலை சூழ் முழுப்பில் செண்பகம் அரும்பும் பெரும்பற்ற புலியோர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. இது தில்லையில பாடியது. இல்லை என்ன சொல்றாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்பணி அரும்ப அடியார்களை பார்த்தா அது ஒரு இலக்கணம் இருக்கிறது. நம்ம அந்த இலக்கணத்தை பார்த்துருக்கிறோம். திருச்சதகத்தில் முதல் பாடல்லையே அந்த இலக்கணத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துன் விரையார்கடற்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு முதல் பாட்டாக தான் நம்ம சிந்திச்சிருக்கிறோம். இங்க இந்த பாடல்லையும் அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னு இலக்கணம், புற இலக்கணம், அக இலக்கணம், மனசுக்குள்ள அவங்க எப்படி அடியார்கள்னா எப்படி இருப்பாங்க, புறத்துல அவருடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இதுல சொல்றார். கண்பணி அரும்ப, கண்களிலே நீர் அரும்புகிறது அடியார்கள். கைகள் முட்டித்து என் களைகனே ஓலம், பெருமானே அப்படி சொல்லி நீதான் எனக்கு களைகண்ணா பற்றுக்கோடானவன், இந்த எனக்கு நீதான் பற்றுக்கோடு, உன்னை தவிர எனக்கு வேற துணை இல்லை என்று யார் ஓலமிட்டு என்பெல்லாம் உருகும் அன்பர், இப்படி என்பெல்லாம் உருகிற எலும்பெல்லாம் கூட உருகும்படியாக ஓலமிட்டு யாரெல்லாம் இறைவனிடம் வழிபடுகிறார்களோ அவர்கள் தம் கூட்டத்தை என்னையும் புணர்ப்பவன். இப்படி இருக்கின்ற அடியார் கூட்டத்தில் என்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். இப்போ அடியார் கூட்டத்தினுடைய மகிமை, சைவ சித்தாந்தம் யார் இறைவனை பற்றிய சிந்தனைகளை செய்யாமல் உலகாயுதமாகவே இருக்கிறார்களோ அவர்களுடைய கூட்டுறவையில் இருந்து நீ நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவே போடுது. அடியார்கள் கூட்டத்தில் இரு, நல்லவர்களுடைய கூட்டத்திலேயே நீ இரு. எப்பொழுதும் தவறானவர்கள் கூட்டத்துக்கு போனீங்கன்னா உன்னுடைய சிந்தனை அவர்கள் மாற்றி விடுவார்கள். அப்படி இப்படி என்னை அடியார் கூட்டத்தில் நீ வைத்திருக்கிறாய், மிகச்சிறந்த பேற்றினை எனக்கு தந்திருக்கிறாய் அப்படின்னு இந்த பாடலிலே அவர் சொல்லி அருள்கிறார். இது சைவ சித்தாந்தத்தில் நம்முடைய 12ஆம் சூத்திரம் 2வது அதிகரணத்தில் ஒரு வெண்பா, இதற்கு இணையான ஒரு வெண்பா ஒன்று இருக்கிறது. மரப்பித்து தம்மை மலங்களின் வீழ்க்கும் சிறப்பிலார் தம் திறத்து சேர்வை. இதெல்லாம் விரிவாக சொன்னால் நம்ம இருக்கும், உங்களுக்கு முன்னாடியே தெரிந்த விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன். இப்போ தம்மை மரப்பித்து, சாமி தம்மை என்பது இங்கு இறைவன் சிவபெருமானை மரப்பித்து மலங்களில் வீழ்க்கும், அதாவது உலகாயுத மனிதர்கிட்ட போனோம்னா அவங்க என்ன பேசுவாங்க, உலகாயுதமான விஷயங்களை பேசுவார்கள் இல்லையா. இன்னைக்கு மாலுக்கு போனேன், அங்கே என்ன பொருள்கள்லாம் இருந்துச்சு, அதை வாங்கி நீ வீட்டில் வச்சுக்க, உனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா
நான் வந்து ஒரு தொலைக்காட்சியில் நேற்று ஒரு சீரியல் பார்த்தேன், அதில் இந்த மாதிரி எல்லாம் கதை போச்சு, நேற்று நீ பார்த்தியா, பார்க்கலன்னா அந்த கதையை 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ நேராக சொல்லிடுவாங்க. அப்போது இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாதவர்கள், உலகாயுதமான எண்ணங்கள் உடையவர்களுக்கு போனீங்கன்னா சாமியை மறக்க வச்சு உலகத்தை நினைக்க வச்சிருவாங்க. ஆனால் நம்முடைய அடியார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தை மறக்க வச்சு சாமியை பற்றி பேசுவாங்க இல்லையா? அதுதான் சொல்றார், மரப்பித்து தம்மை மலங்களில் வீழ்க்கும் சிறப்பிலார் தந்திரத்தை சேர்வை அற. அதை அறவே நீக்க வேண்டுமானால் அவர்களுடைய தொடர்பை நீ நீக்கணும்னா வேற ஒண்ணும் பண்ணாத, யாரு அடியார்களா இருக்காங்க அவங்கள மட்டும் பேசிக்கிட்டே இரு, இது ஒன்றும் உட்படாது, நம்மளோட பேச மாட்டான்னா அவன் ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்றார். பக்தர் இனத்தாய், பக்தர் இனத்தில் யார் பித்து பிடித்தவர்களாக இருக்கிறார்களோ பரன் உணர்வினால் உணரும் சிவபெருமானையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற மெய்த்தவரை மேவாவினை யாரு அப்படி இருக்கின்றார்கள் அடியவர்கள், அவர்களுக்கு ஒரு வினையும் வராது. ஏன்னா நம்ம அடையிற துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா வினை. அந்த வினை நம்மை வந்து அண்டாது. ஆகவே நாம் மெய்த்தவரை, மெய்யான தவமுடையவர்களை அடியார்கள் கூட்டத்தில் இருக்க வேண்டும். இதை கருவூர் தேவர் அற்புதமாக சொல்லுகிறார். அதோடு சொன்னதில்லை, அடியார்னா அதுக்கு இலக்கணத்தையும் சொல்றார், அக இலக்கணத்தையும் சொல்றார், புற இலக்கணத்தையும் சொல்றார். அப்படிப்பட்ட அடியார்களோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு அடியார் கூட்டத்தினுடைய சிறப்பை அவர் மிகச் சிறப்பாக நமக்கு சொல்லி அருள்கிறார்கள். அவர் சிவ யோக நெறியில் நின்றவர், நோயின்றி ரொம்ப காலம் இருந்திருக்கிறார், ரொம்ப காலம் வாழ்ந்திருக்கிறார். அருமருந்து அருந்தி, அவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன், அருமருந்து அருந்தி அல்லல் தீர் கருவூர் அரைந்த சொன்மாலை. அருமருந்து அருந்தி, அப்போ சிவபெருமானாகிய அந்த பெருமான் கொடுக்கக்கூடிய அமுதத்தை அருந்தி நீண்ட நாள் வாழ்ந்து அற்புதமான தமிழ் பாடல்களை எல்லாம் இந்த உலகம் உய்வதற்காக, நாமெல்லாம் அந்த பாட்டை படித்து உய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் அருளி இருக்கிறார்கள். தமிழ் பாடல்களை இந்த உலகத்திற்கு வழங்க வேண்டும் என்பதற்கும், பல தலையங்களுக்கு யாத்திரை செய்ய வேண்டும் என்பதற்காகவும், அருஞ்செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர் நெடுங்காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தார். ஆரணத்தேன் பருகி, ஆரணம்னா நான் முதலே சொன்னது போல வேதம், ஒரு தடவை ஞாபகம் வச்சுங்க எல்லாம். ஆரணம்னா வேதம். ஆரணத்தேன் பருகி, வேதம் படிக்கிறது ரொம்ப சிறப்பானது, எல்லாராலும் முடியாது. அதை அவர் அந்த ஆரணமாகிய தேனை பருகி அருந்தமிழ் மாலை, அந்த ஆரண தேனை அருந்தமிழாக மாற்றி விட்டார். அருந்தமிழ் மாலை பகர வரும் காரணத்தின் நிலை பெற்ற கருவூரன் தமிழ் மாலை. அப்ப ஆரணத்தில் வேதத்தை நாம் படிக்க முடியாவிட்டாலும் நமக்கு தெரிந்த தமிழிலே அந்த வேதத்தினுடைய சாரத்தை இறக்கி 103 பாடல்களில் நமக்கு அந்த கருவூர் தேவர் தந்திருக்கிறார் என்றால், அந்த கருவூர் தேவனுடைய மகிமையை நாம் என்னென்ன சொல்றது, நம்மளால அதை சொல்ல முடியாது. அவ்வளவு அற்புதமான பாடல்கள் அந்த பாடியிருக்கிறார். ஒவ்வொரு பாடலையும் நாம் மிக விரிவாக சிந்திக்கலாம். ஏன்னா அது தோண்ட தோண்ட அள்ள அள்ள குறையாத அமுதம் போன்ற மகத்தான சிவஞான செய்திகளை உள்ளடக்கிய பாடல்களாக அவைகள் அமைந்திருக்கின்றன. அவர் சிவயோக நிலையில், அதாவது சரியை, கிரியோகம், ஞானம் ஆகிய நிலைகளை நிலை பெற்று அதன் விளைவாக வரக்கூடிய நிட்டையில் திளைத்திருந்தவர். அதை சிவயோக நிலையில் இருந்ததை பற்றி ஒரு பாடலில் நமக்கு அவருடைய அந்த செய்தியை வழங்குகிறார். ஒருங்கிரு கண்ணின் எண்ணில் புன்மாக்கள் உறங்கிருள் நடுநல் யாமத்துவோர். எல்லா மக்களும், உலக மக்கள் எல்லாம் பகல் பூரா உழைச்சிட்டு ராத்திரில அசந்து தூங்குறாங்க. ஒருங்கிரு கண்ணின் எண்ணில் புன்மாக்கள் உறங்கு இருள் நடுநல் யாமத்து. பாதி சாம ஆனா 12 மணி ஆனா கொரட்டை தான் சத்தம் கேட்குது எங்க பார்த்தாலும். அவ்வளவு ஆழ்ந்து உறங்குகிறார்கள். அந்த நேரத்துல இவர் என்ன பண்றாராம், கருங்கண்ணின்றி மைக்கும் செழுஞ்சுடர் கலந்தனக்கு கலந்துணர் கருவூர். இந்த கருவூரான் அப்பொழுது சிவ தியானம் பண்ணிட்டு இருக்கிறாராம் 12 மணி. தியானம் பண்றதுக்கு நல்ல நேரம் எது அப்படின்னு சொன்னா, உச்சி நேரம் நல்ல 12 மணி. அதெல்லாம் வந்து சத்துவகுணம் நிறைந்த நேரங்கள். அதெல்லாம் குறிப்பாக நமக்கு அவர் உணர்த்துகிறார். இரவு 12 மணி அந்த மாதிரி நேரத்துலலாம் சிவ யோகிகள், தவம் பயில்வர்கள் அந்த நேரத்தில் உட்காந்து தவம் பண்ணுவார்கள். அதே போல் சந்தி காலம்,
இரவும் பகலும் சந்திக்கின்ற காலம். பகல் மறையுது, இரவு வருது, அது மாலை. அதே மாதிரி இரவு நீங்குகிறது, காலை உருவாகிறது, காலை நேரம், அந்த பிரம்ம முகூர்த்தம். இந்த 4 வேளைகள் நாம் தியானம் செய்வதற்கு மிக உகந்த நாள். அதை நமக்கு குறிப்பாக அவர் உணர்த்துகிறார். உறங்கிருள் நடுநல் யாமத்துவோர், அந்த நேரத்தில் உட்காந்து நான் சிவத்தியானம் செய்து இறைவனோடு கலந்திருக்கிறேன். தருங்கரும்பனைய தீந்தமிழ் மாலை தடம்பொழில் மருதையாழ் உதிப்ப வருங்கருங்கண்டத்து அண்டவானவர்கோன் மறுவிடம் திருவிடை மருது. திருவிடை மருதுல் பாடின பாட்டு. ஆகவே இந்த பாடல் மூலம் நமக்கு என்ன தெரிகிறதுன்னா, அவர் சிவ தியானத்தில் நிட்டையில் கைகூடியிருந்தார். நாம் சைவ சித்தாந்தத்தின் வழியாக அடையக்கூடிய மிக உன்னதமான சிவோகம் பாவனை, அந்த சிவோகம் பாவனையில் அவர் ஆழ்ந்திருந்தார். அப்படி ஆழ்ந்திருக்கின்ற நேரம் அது உச்சி பொழுது, அந்த சத்துவகுணம் நிறைந்த அந்த பொழுதிலே அவர் இறைவனோடு கலந்து ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயதனோட வல்வினையின்றே என்று சூத்திரம் சொல்றது போல அப்படி அமர்ந்திருந்து ஆனந்த அனுபவத்தில் அவர் திளைத்திருந்தார். அப்படி ஆனந்த அனுபவத்தில் திளைத்திருந்த அந்த அமுதத்தை நமக்கு 103 பாடல்களாக அவர் வழங்கி இருக்கிறார். இந்த பாடலை படிக்கும் பொழுது எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத கருவூர் பெருமான் இதோடு இணையாக நாம் நம்முடைய அப்பர் பெருமான் பாடல் ஒன்றையும் இதோடு சேர்த்து நாம் சிந்திக்கலாம். அந்த பாடல் பாப்ப நம்ம உயிராவணம் இருந்து உற்று நோக்கி, இந்த பாடல் நமக்கு முன்னாடியே கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிழியின் உரு எழுதி உயிராவணம் செய்திட்டு உண்கை தந்திட்டால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி ஐராவணம் ஏறாது ஆண் ஏறேறி அமரர் நாடாளாதே ஆரூராண்ட ஐராவணமே என் அம்மானே உன் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதார். சாமி ஒரு யானை மேலே ஏறி வரான், வெள்ளை யானை, ஐராவணம்னு பேர். இன்னொரு யானை இருக்கு, 4 தந்தம் உடையது, அதுல இந்திரன் ஏறி வருவான். இந்திரன் ஏறி ஐராவதம்னு பேரு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஐராவதம்னா அது இந்திரன் ஏறி வருகின்ற யானை. சாதாரண 2 தந்தம் இருக்கு, அது 4 தந்தம் இருக்கும். ஆனால் இதுக்கு எத்தனைன்னா 2000 தந்தங்கள். அப்படின்னா அந்த யானை எவ்வளவு பெருசு இருக்குன்னு பார்த்துங்க. 2000 தந்தங்களுடைய யானையில ஐராவணம்னு பேர். அந்த ஐராவணத்தில் ஏறி வருகிறான் சுவாமி. அந்த ஐராவணத்தில் ஏறாம, ஐராவணம் உலகத்திலேயே சிறந்த வாகனம், அதுக்கு மிகுந்த வாகனம் ஒன்று இல்லை. அவன் அதுல ஏறி வரக்கூடிய ஆரோகணித்து வரக்கூடிய பேராற்றல் படைத்தவன். அதை வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டான். ஐராவணம் ஏறாது ஆண் ஏறி காலை ரிஷப வாகனத்திலே ஏறி, அது வேண்டாம்னு சொல்லிட்டு ரிஷபவாகத்தில் ஏறிட்டாராம். அமரர் நாடாளாதே, அமரர் நாடா அந்த இடத்துல தானே அவர் நல்லவங்க இருக்கிற இடத்துல இருக்க வேண்டியதானே, சுத்தமான இடத்துல இருக்க வேண்டியதானே. அமரர் நாட்டில் அங்க இருக்கக்கூடாது. என்னுடைய அடியார்கள், நான் அருள் கொடுக்க வேண்டிய அடியார்கள்லாம் அந்த மண்ணுலகத்துல இருக்காங்க, இங்கே இறங்கி வந்துட்டார். ஐராவணம் ஏறாது ஆண் ஏறேறி அமரர் நாடா ஆளாதே ஆரூராண்ட. இப்ப பாட்டு உங்களுக்கு நல்லா புரியும். அமரர் நாடு தேவர்கள் இருக்கின்ற இடத்துல வசிக்காம, நம்ம எப்பவுமே சுத்தமான இடம், நல்லா கொஞ்சம் சண்டை கண்டை போடாத இடம், நல்ல இடமா பார்த்து நம்ம வசிக்கணும்னு தானே வீடு பார்ப்போம். சாமி என்ன பண்றாராம், அந்த அமரர் நாடு வேண்டாம், என்னுடைய அருளை பெறக்கூடிய என்னுடைய குழந்தைகள் இருக்கின்ற இடம் வரணும்னு சொல்லி வர்றாராம். அமரர் நாடானதே ஆரூராண்ட. தமிழ்நாட்டுக்கு வந்தார். இங்கதான் நிறைய ஆள் இருக்கான். நம்ம ஆளெல்லாம் நிறைய விபூதி பூசிட்டு, நெத்தி நிறைய விபூதி பூசிட்டு, ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு இங்க இருக்கிற பக்தர்கள் இங்கதான் இருக்காங்கன்னு தமிழ்நாட்டுக்கு இறங்கி வரான். ஐராவணம் ஏறாது ஆரூராண்ட. ஐராவணமே என் அம்மானே, அம்மானேன்னா தலைவனே, உன் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே. உன்னுடைய அருட்கண்ணால் நோக்குகின்றவர்கள் தான் மிக உயர்ந்தவர்கள். உன்னுடைய அருட்கண் படலைன்னா அவர்கள் வாழ்வு செழிப்பாக இருக்காது. உன்னை எப்படி நான் உணர வேண்டும் அப்படின்னா, உயிராவணம் இருந்து உயிர்த்தல். உயிர்த்தல்னா மூச்சு. இந்த இடத்துல உயிர் என்பது மூச்சை குறிக்குது, பிராணவாயுவை குறிக்குது. நம்ம ஏதாவது ஒரு ஆச்சரியமா அப்படி பார்த்தோம்னு வச்சுங்க, அப்படி கண்ணு அப்படி பார்த்தோம்னு வச்சுங்க, அந்த நேரம் மூச்சு ஓடுறது கொஞ்சம் நின்றுக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம எதையாவது அப்படி ஆச்சரியமா பார்த்தோம்னா மூச்சு கூட ஓடாது. அப்போ மூச்சுக்கும் நம்முடைய எண்ணத்துக்கும் தொடர்பு உண்டு. அதனால தான் ஞானிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, மூச்சை ஒழுங்குபடுத்துகிறாங்க.
பிராணாயாமம் செய்து மூச்சு பயிற்சி செய்து, மூச்சு பயிற்சியினாலே உடலுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படும். மூச்சு பயிற்சியை பயின்ற பிறகு அதற்கு பிறகு நாம் பிராணாயாமம் என்ற பயிற்சியை தக்கவரிடம் இருந்து நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப மனதை ஒழுங்குபடுத்துவதற்கு மூச்சு பயிற்சி நமக்கு துணை செய்கிறது. இப்போ இங்க நம்ம அதை சொல்ல வரல. அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி எப்பொழுது மூச்சு காற்று அடங்குகிறதோ அப்பொழுது மனமும் அடங்கும். மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தினா மனசு அடங்கும். உயிராவணம் இருந்து இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி, அதாவது மூச்சு காற்றும் அப்படியே ஸ்தம்பித்து போகின்ற அளவுக்கு, அது எப்படி ஸ்தம்பித்து போகுதோ அப்படியே மனமும் ஸ்தம்பித்து ஒருநிலைப்பட்டு உயிராவணம் இருந்து உற்று நோக்கி, நம்ம சாமியை போய் பார்க்குறோம், கோயிலில் போய் சாமியை பார்க்குறோம், பார்த்துட்டு வீட்டில் நினச்சி பார்த்தா நெத்தியில் இருக்கிற திருநீறு பட்டை தெரியும், தலை மேலே என்ன பூ போட்டிருந்தாங்கன்னு மறந்துவிடும். நீங்கள் திரும்ப ரீகால் அதை மறுபடியும் நினைவு கொண்டு வந்தீங்கன்னா, நடராஜருடைய குஞ்சித பாதம் தெரிஞ்சா கீழே இருக்கிற பாதம் தெரியாது, முகம் தெரிஞ்சா தலை தெரியாது, கை தெரியாது, எப்படி இருக்குன்னு அப்புறம் போய் பார்க்கணும். அப்போ நம்முடைய மனமாகிய கிழின்னா திரை. இந்த இந்த பாடல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வார்த்தைகளுடைய பொருளும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கிழி மனமாகிய இந்த திரை. இந்த திரையிலே அவனை எழுத வேண்டும். அவனை எழுதுறதுன்னா, நாம் எந்த இஷ்ட தெய்வத்தை பார்க்கிறோமோ அந்த இஷ்ட தெய்வத்தை பலமுறை பார்த்து பார்த்து மனதிலே கொண்டு வந்து எழுத வேண்டும். வெளியில இருக்கிறது இருக்கக்கூடாது, அங்க இருக்கக்கூடாது. அது எங்க வந்துடணும்? அது நம்ம மனசுக்குள்ள வந்துடணும். இதுதான் திரை. இந்த திரையிலே உயிரோவியமாக அவனை எழுத வேண்டும். உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிழியின் உரு எழுதி உயிர் ஆவணம் செய்து விட்டு அதுக்கு உயிரே உண்டாக்கணுமா? நம்ம அதை பார்த்து பார்த்து அது உயிர் ததும்புகின்ற திருமேனியாக நம்முடைய உயிரிலே எழுந்திருப்பதை கண்ணை பார்த்து நம்ம பார்த்து கண்ணுடைய அருட்பார்வையை நம் மீது செலுத்துகிறான் இறைவன். அவனுடைய அருட்பார்வை நம் மீது படுகிறது. அதனால நமக்கு ஆனந்தம் விளைகிறது. நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு அவன் உண்டாக்குகிறான் என்ற எண்ணம் உயிர் ஆகும்படி நாம் அதை சிந்திக்க வேண்டும். சும்மா மெக்கானிக்கலான்னு சொல்லுவாங்க, எந்திரமயமாக சிந்திக்க கூடாது. கோயிலுக்கு போனோம், அப்படி பார்த்தோம், சாமி கும்பிட்டோம், அர்ச்சனை தட்டை வாங்கினோம், வந்தோம் அப்படின்னு. அது உயிர் ஆகும்படி அது நிஜம்னு நம்ம நம்பணும். உள்ள இருக்கிற திருமேனி இருக்க அது உண்மையிலேயே சாநித்தியம் நிறைந்தது. பெரியவர்கள் அப்படி பேசி இருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நான் கூட சென்ற வகுப்புல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவெண்பக்கத்துக்கு வருகிறார். கண்ணு தெரியலையே, வீட்டுல பொம்பளைங்கள்லாம் என்ன திட்டுறாங்களே, அவ்வளவு கேவலமா என்ன வச்சிருக்கிறியே, உனக்கு இது சரிதானா, நீ உள்ள இருக்கியா போயிட்டியா அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது சுவாமி இருக்கப்பா போயிட்டு வான்னு சொல்லி ஒரு தடிக்கம்பு தூக்கி போடுறார் மேடம். சாமி பேசுகிறார். இப்போ உங்கள்கிட்ட பேசுவார், பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். உயிர் ஆவணம் இருந்து உயிர் ஆவணம் செய்திட்டு உண்கை தந்திட்டால் உணரப்படுவாரோடு. யார் இவ்வாறு இறைவனை உள்ள கிழியின் உயிர் எழுதி அதை ஓயாமல் தியானம் செய்து கொண்டு அவன் சாநித்தியம் நிரம்பிய திருமேனியோடு நம்முடைய உயிரிலே எழுந்தருள் இருக்கிறான் என்று சொல்லுகிறாரோ அவர்களோடு அவன் ஒட்டி வாழ்வான். உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி. யாரு? சாமி. இந்த தியானத்தை இங்கு நம்முடைய கருவூர் தேவர் இரவு நேரத்தில் விழித்திருந்து நான் சிவனோடு கலந்து சிவயோக தியானம் செய்கிறேன் என்று நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு கிடைத்தற்கரிய ஒரு அற்புதமான பொக்கிஷங்கள். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை கடைபிடித்து உய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அமுதமயமான மேலான அனுபவங்களை அந்த பாடல்கள் மூலம் நமக்கு தந்திருக்கிறார். இதுக்கு மேலே இன்னும் சில செய்திகள் பார்க்கலாம். தீக்கை என்பது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு உன்னதமான ஒரு பேரு நம்ம வாழ்க்கையில. அப்படிப்பட்ட தீக்கையை இறைவனே கொடுத்தாராம். அவர் ஒன்றும் இல்லை, சாமி பல வகையில கொடுப்பான், உங்களுக்கும் கொடுப்பான். இறைவனுடைய திருவருள் எங்கு பார்த்தாலும் எல்லோருக்கும் இருக்கிறது. இறைவனுடைய திருவருள் இப்ப ஒரு தனி மனிதனுடைய அன்பு இருக்க, ஒரு கணவன் மனைவியே வச்சுங்க, விரசமில்லாத ஒரு அன்பு. அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்துகிறார்.
அந்த அன்பு இன்னொருத்தர் பக்கம் போச்சுன்னா அப்ப மனைவி என்ன பண்ணுவாங்க அல்லது கணவன் என்ன பண்ணுவாங்கன்னா வருத்தப்படுவாங்க. வேற யார் மேலே அன்பு வச்சா கூட நம்ம மேல வைக்கிற அன்பு குறைஞ்சு போயிடுமே அப்படின்னு நினைப்பாங்க. அது உலகியலில் அப்படித்தான். ஏன்னா அன்பு நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு அன்பை ஒருத்தர் தான் வைக்கலாம். அவ்வளவுக்கு தான் நமக்கு எல்லா வகையிலையும் முடியும். ஒரு பொருளாதாரமே இருக்குது, இவங்களுக்கு செய்யக்கூடியதை இன்னொருத்தர் மேல அன்பு வச்சோன்னு வச்சுக்கோங்க, அங்க போயிடும் அந்த பணம் இல்லையா? அப்போ நம்மிடம் இருக்கின்ற அந்த தரக்கூடிய இன்பங்கள் அன்பு பல பேர் இருந்தா பிரிஞ்சு போயிடும். ஆனா சாமி நம்ம மேல அன்பு வச்சான்னு வச்சுங்க, அவன்கிட்ட இருக்கிற செல்வத்துக்கு அளவே இல்லை. அவன் எவ்வளவு வேணுமானா நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுமோ அந்த அளவுக்கு அவன் கொடுத்துருவான். அப்போ இதுல போட்டி இல்லை, பொறாமை இல்லை. தமிழ் முருகன் போய் நின்னா அவருக்கும் முழுசா கொடுப்பார், புனிதா போய் நின்னா அங்கேயும் முழுசா கொடுப்பாங்க, நாகவல்லி போனா அங்கேயும் கொடுப்பாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் போய் நின்னாலும் இன்னும் மீதி வச்சிருப்பார் அவர். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாம வர வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அப்ப சாமி அருளை வழங்குகிறார். அவர் பெரிய அருளை தன்னிடம் வைத்திருக்கிறார். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவட்காக மூலபண்டாரம். மூலபண்டாரம்னா நீங்க பண்டாரம்னு நினைச்சிடாதீங்க. மூலபண்டாரம்னா பெரிய நிதி, முக்தியாகிய பெரிய நிதியை ஏராளமாக வைத்திருக்கிறான். எத்தனை உயிர்கள் இருக்கின்றனவோ, எண்ணிலி உயிர்கள், அநேகமாக எத்தனை உயிர்கள் வந்தாலும் அத்தனைக்கும் முழுமையாக அவர்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளதையும் கொடுத்துட்டு மீதி வச்சிருப்பான். சர்வ வியாபி. அவன் எவ்வளவு வியாபகமோ அவ்வளவு ஆனந்தத்தை அவன் வைத்திருக்கிறான். அள்ள குறையாத ஆனந்தம். அந்த முக்தி பேற்றினை அவன் எல்லோருக்கும் வழங்குகிறான். அப்போ யாரெல்லாம் அடியார்கள் வருகிறார்களோ அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறான். அவனுடைய திருக்கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதிக்கிறான். மாணிக்கவாசருடைய வரலாற்றில் நம்ம அதை பார்க்கலாம், சுந்தர பெருமானுடைய வரலாற்றிலே அதை பார்க்கலாம். சித்தவட மடத்துல சுந்தர பெருமானுக்கு திருவடி தீட்சை தருகிறான் சாமி. வலிந்து தருகிறான், கேட்காமையே தர்றான். திருவதிகையிலே திருநாவுக்கரசர் பெருமான் உழவார பணி செய்த இடத்துல கால் வைக்க மிதிக்க அஞ்சி சித்தவட மடத்திற்கு சென்று தங்குகிறார். அங்க ராத்திரி படுத்திருக்கும் பொழுது ராத்திரில ஒரு வயசான கிழவன் காலை மிதிக்கிறார் தலையில. அப்படி மிதிச்ச உடனே சுந்தரர் 18 வயசுக்குள்ளே ஒரு 18ஆம் வயசுல முத்தி அடைஞ்சிடறார். அப்ப என்ன அவருக்கு என்ன வயசு இருக்குன்னு பாத்துங்க, ஒரு 16-17 வயசு இருந்திருக்கலாம். அவருடைய தன்மை, அவர் ஒரு அரசகுமாரராக வளர்கிறார். நரசிங்க முனையரையருடைய மகனாக இருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய செல்வத்தோடு இருந்திருப்பார். அவர் படுத்திருக்காரு, அவர் தலையில கொண்டு இவர் காலை வச்சு மிதிக்கிறார். அப்பொழுதும் அவருக்கு கோபம் வரவில்லை. அந்த படிப்பினுடைய வித்தையினுடைய பணிவு அங்கு தோன்றுகிறது. அவருக்கு சொல்றார், சுவாமி உங்களுடைய திருவடி என் தலையில படுதுங்க அப்படின்னு சொல்றார். அப்படியா, எனக்கு வயசாயிட்டு காலை எங்க வைக்கிறதுன்னு தெரியல, அதனால வச்சுட்டேன், நீனே தூக்கி ஓரமா வச்சுட்டு படுத்துக்க அப்படிங்கிற. அப்படி சொன்ன உடனே அவர் வாறு செய்து விட்டு படுக்கிறார். அதுக்கு பிறகும் பல முறை உருண்டு உருண்டு உண்டு வதக்குன்னு ஒதுக்கிறார். இது எப்படி தெரியுதுன்னா, அது நிகழ்ச்சியை வரிசையா சேக்கிழார் பெருமான் சொல்லாம கடைசியா ஒரு 100 தடவை உதைச்சு முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு என்னை பல்காலம் மிதிக்கின்ற அப்படின்னு சொல்றாரு. இரவு பூரா பல்காலம், ராத்திரி பூரா என்ன மிதிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சுந்தரர் சொல்லுகிறார். என்ன உனக்கு தெரியலையா என்று சொல்லி சாமி மறைஞ்சு போய்விட்டார். சம்மானை அறியாத சாதியாருளரை. இந்த அற்புதமான பதிகம் ஒன்று அங்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் சொல்லப்படுகிறது. இப்படி சாமி பேசுறாருங்க, உங்கள்கிட்டையும் பேசுவார், நீங்களும் பேசுங்க. இறைவன் பேசுவான். இப்ப சாமி என்ன பண்றான்னா, தன்னுடைய திருக்கரங்களை தலையிலே வைத்து அவன் தீட்சை அருள்கிறான். அங்கை கொண்ட மரர் மலர்மழை பொழிய அடிச்சிலம்பு அலம்ப ஒரு நாள். அமரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, தங்களுடைய கையினாலே அங்கை கொண்டு மலர்மழை பொழிகிறார்கள் சாமிக்கு. அந்த மலர்மழை பொழிந்த உடனே
அந்த மலர்மலையோடு அவன் வருகிறான். வரும் பொழுது அவனுடைய திருவடி சிலம்பு ஒலிக்கிறதாம். அப்படி வரானாம் இவர்கிட்ட. அங்கை கொண்ட மலர் மலர்மலை பொழிய அடிச்சிலம்பலம்ப வந்தொரு நாள் உங்கை கொண்டடியேன் சென்னி வைத்தென்னை உய்ய கொண்டு அருளினை. நீ என்ன பண்ண? இப்படி தேவர்கள் எல்லாம் மேல மலர் மாடி பொழிறாங்க, உன்னுடைய சதங்கை ஒலிக்கிற காதுல விழுவுது அவருக்கு. சதங்கை ஒலிக்கிறது, நீ வருகிறாய், வந்து உன்னுடைய உள்ளங்கையை என்னுடைய தலையில வைத்து நீ என்னை உய்ய கொண்டு அருளினாய். தீட்சை கொடுத்த, கரதீட்சை கொடுத்தாய். உன்னை நான் பார்த்தேன். என்ன இப்படி பார்த்தேன்? மருங்கில் கொங்கை கொண்டானுங்கும். மருங்கில்னா பக்கத்தில்னு அர்த்தம். அம்பிகை உட்கார்ந்துருக்கா உன்னோட. கொடியிடை காணில் கொடியளென்ற விரிசடை முடிமேல் கங்கை கொண்டிருந்த கடவுளே கங்கை கொண்ட சோழே சரத்தானே. நீ அப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? நீ பக்கத்துல அம்பிகை வைத்திருக்கிறாய். அவ கோவிச்சுக்கான்னு தெரியாம தலைமையில நீ கங்கையை வைத்திருக்கிறாய். அப்படிப்பட்ட பெருமானே, நீ தேவர்களெல்லாம் மலர் மழை பொழிய உன்னுடைய அடிச்சிலம்பு ஒலிக்க என்னிடம் வந்து உன்னுடைய திருக்கரத்தை அங்கையை என்னுடைய தலையிலே வைத்து எனக்கு தீட்சை கொண்டு அருளினாய். சைவ சித்தாந்தம் தீட்சையை ரொம்ப சிறப்பா சொல்லும் இல்லையா? அதை தன்னுடைய பாடலிலே அவர் சொல்லுகிறார். கைத்தலம் அடியேன் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தானே. ரொம்ப தெளிவா இன்னொரு பாடல். இப்ப நான் சொன்னது 10வது பாட்டு, 8வது பாட்டுலையும் அது மாதிரி சொல்லுகின்றார். நிறைவாக அவருடைய பாடல் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு மிக விரிவாக நாம் சிந்திக்கலாம். இப்போ நம்ம திருவாசகத்தை எப்படி சிந்திக்கிறோமோ அது மாதிரி சிந்திக்கலாம். ஒரே ஒரு பாடல் பார்த்து அதை நாம் நிறைவு செய்யலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் திருவைந்தெழுத்தை பற்றி நமக்கு உபதேசம் செய்யாத அடியார்கள் ஒருத்தருமே கிடையாது. எல்லாருடைய நூல்கள்லையும் அது இருக்கும். இவரும் அந்த திருவைந்தெழுத்தை 9ஆம் சூத்திரம் நமக்கு திருவைந்தெழுத்தை உபதேசிக்கிறது. ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞான கண்ணில் சிந்தை நாடி புறாத்துணை தேர்த்தென பாசம் ஒருவ தன்னிடலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே. ஊனக்கண் பாசம் உணராப்பதியை, பாசஞானம், இதை பற்றி நம்ம தெரியும். நமக்கு பாசஞானத்தினாலும் பசஞானத்தினாலும் காண முடியாத பரம்பொருளை இறைவன் தருகின்ற பதிஞானத்தினாலே நாட வேண்டும். நாடுக சிந்தை நாடி. அப்படி பதிஞானம் நமக்கு வந்துருச்சுன்னா இந்த உலகம் உண்மையாக காட்சி கொடுக்குமா நமக்கு? இது பேய்த்தேர். பேய்த்தேர்னு என்ன? காணல் நீர். இந்த உலகம் காணல் நீர். இருக்கிறது மாதிரி இருக்கும், கிட்ட போனா இருக்காது. நன்மை மாதிரி சுகம் மாதிரி இருக்கும், கிட்ட போனோம்னா அந்த சுகம் நமக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட உராத்துணை தேர்த்து என பாசம் வருவ. அப்ப இந்த உலகத்தை பற்றிய தெளிவான உண்மையை உணருமாறு அந்த பதிஞானம் நமக்கு செய்யும். அப்படி பதிஞானம் உண்மையை உணருமாறு செய்தால் மெய்ப்பொருள் உணர்வு நமக்கு சிவபெருமான் தரிசனம் தருவான். அப்படி சிவபெருமான் தரிசனம் தந்த பிறகு பிராரத்துவத்தின் காரணமாக இந்த மண்ணுலகத்திலே நாம் வசிக்க வேண்டியிருந்தால் அப்ப என்ன பண்றது? வேலை எடுத்து போச்சு. என்ன வேலை? இறைவனை பார்ப்பது தானே, இறைவனை தரிசனம் செய்வதுதானே ஒரு மானுட பிறவிக்கு நோக்கம், பணி. மானுட பிறவிதானும் வகுத்தது மனவாக்கு காயத்தால் ஆணிடத்து 5 ஆடும் அரண்பணிக்கா. முடிஞ்சு போச்சு. இறைவனையே தரிசனம் பண்ணியாச்சு. இன்னமே பிராரத்துவத்தின் காரணமா நமக்கு கொஞ்சம் ஆயுள் இருக்கு. அப்போ வேலை எடுத்து போய் இங்க ஊர்ல இருக்கும் பொழுது வேற என்னாச்சும் வேலை பார்க்கலாமா அப்படின்னா, வேற ஒன்றும் பார்க்காத, நீ திருவைந்தெழுத்த ஓது. உராத்துணை தேர்த்து என பாசம் ஒருவ தன் நிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே. அப்ப நம்ம எங்க போய் அடைக்கலமாக வேண்டும் என்றால் திருவைந்தெழுத்தை ஜபம் செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு விதிக்கிறது. அந்த திருவைந்தெழுத்து தான் இன்னைக்கு தான் சமயத்துறையில நுழையிறான் ஒருத்தனாலும் அவனும் திருவைந்தெழுத்து உச்சரிக்க வேண்டும். இறைவனையே தரிசனம் பண்ண ஜீவன் முக்தன் இருக்கானாலும் அவனும் வேலை என்னன்னா திருவைந்தெழுத்தை சொல்றதுதான். அப்ப இந்த சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க. எல்லா வியாதிக்கும் இந்த மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும்.
அது மாதிரி சர்வரோக நிவாரணியாக இந்த மருந்து இந்த திருவைந்தெழுத்தை இருக்கிறது. அதனாலதான் திருமூலர் சொல்லுகிறார், சிவாய நம என்னும் குளிகையிட்டு பொன்னாக்கு நீ கூட்டையே. சிவாய நம என்று சொல்லக்கூடிய குளிகையை போட்டு இந்த கூட்டையே பொன்னாக்கி விடுவேன், அழியாத பொருளாக மாற்றுவேன் என்று சொல்லுவார். யாரெல்லாம் திருவைந்தெழுத்தை ஓயாமல் ஜபம் செய்கிறார்களோ அவர்கள் நிரந்தரமான பேரின்ப வாழ்க்கையில் அவர்கள் இருப்பார்கள். இப்போ கருவூர் தேவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். கருவூர் தேவர் இந்த உலகத்திலே இகபர சௌபாக்கியங்கள் அனைத்தையும் தரக்கூடியது திருவைந்தெழுத்து. இந்த உலகத்துல என்ன இன்பங்கள் கிடைக்கணுமோ அவ்வளதையும் அது தரும். நாம் சென்றடையக்கூடிய உலகத்தில் இருக்கின்ற இன்பங்களையும் அது தரும். அப்ப எல்லாத்துக்கும் எது காரணமாக அமைகிறதுனா திருவைந்தெழுத்து. அந்த திருவைந்தெழுத்து இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்து மறுமைக்கண், நமக்கு மறுமை வாழ்வு இருக்கிறது. அந்த மறுமைக்கண், இந்த உயிர் என்றையும் அழியாத உயிர், இந்த உடல் அழிந்து போய்விட்டால் நாம் மறுமையில் சென்றால் மறுமையிலும் அது நமக்கு நன்மை தரும். ஆகவே ஓயாது இந்த திருவைந்தெழுத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னவர்களுக்கெல்லாம் என்ன நன்மை கிடைத்திருக்கிறது என்பதை ஒரு அற்புதமான பாடலில் சொல்லுகிறார். அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே, அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளமல்லோரும் தொண்டர்க்கு எண்டிசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுலையும் கற்பகப் பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, யாரு மனதில காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாது நாதன் நாமம் நமசிவாய். யார் அன்போடு அதை சொல்லுகிறார்களோ, அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும். அள்ளூறுதல்னா மிக உருகுகின்ற. யாரு திருவைந்தெழுத்தை சொல்லும் பொழுது மனம் நெகிழ்கிறதோ, கண்களிலே கண்ணீர் வருகிறதோ, அவர்களுடைய அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் சாமி செய்வானாம். அப்படி செய்கின்ற இந்த தெய்வத்தை விட வேறொரு தெய்வம் உண்டா உலகத்துல? அற்புதமான தெய்வம், அற்புதங்களிலே மேலான அற்புதங்களை செய்யக்கூடிய சிவபெருமான். அவன் என்னென்ன செய்வான் அப்படின்னா, எண்டிசை கனகம், 8 திசையிலும் உள்ள மலைகள் போன்ற செல்வங்களை, பொற்குவியல்களை உங்களுக்கு தருவான். திருவைந்தெழுத்தை ஜபிக்க ஜபிக்க அது இக உலக வாழ்க்கையிலும் நமக்கு என்னெல்லாம் நமக்கு தேவையோ, தேவை வேற, வசதிகள் வேற, தேவை உங்களுக்கு எல்லா தேவையும் நிறைவேற்றப்படும். பைம்பொன் மாளிகை, நல்ல வீடு கிடைக்கும். பவளவாயவர், நல்ல துணைவி கிடைப்பாள். அப்ப துணைவி கிடைப்பாள்னா மகன் மகள் எல்லாம் கிடைக்கும். சுற்றம், நல்ல சுற்றம், நல்ல நட்பு எல்லாம் கிடைக்கும். கற்பக பொழில், சிறந்த கற்பக மரங்கள் அடைந்த சோலைகள் உங்களுக்கு உண்டாகும். முழுதுமாம், இதை தவிர உங்களுக்கு மறுமையிலே கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தானே, நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் இந்த ஒரு பாடலில் அடக்கி கருவூர் தேவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதாவது ஒரு தகப்பனார் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி செல்வத்தை சேர்த்து வைக்கிறார்களோ, வீடுகளை சேர்த்து வைக்கிறார்களோ, பல தொழிற்சாலைகளெல்லாம் உண்டு பண்ணி அதையெல்லாம் குழந்தைக்கு உடைமையாக்குகிறார்களோ, அதுபோல அடியவர்கள் தாங்கள் கண்ட உன்னதமான செல்வங்களை பின்னாடி வரக்கூடிய நம் போன்ற மக்களுக்கு அதை தன்னுடைய பாடல்களின் மூலமாக சொத்தாக கொடுக்கிறார். இதுதான் நாம் பெறக்கூடிய நிதியம். நாம நிதியம். நாமம் அப்படின்றால் இறைவனுடைய பெயர். இந்த இறைவனுடைய பெயரை நாம் உச்சரிக்க 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 நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் வரும். நான் முதலே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பட்டினத்தார் பாடல் ஒன்று சொல்லியிருக்கிறேன். அந்த பட்டினத்தார் பாடல்ல நமக்கு என்னென்ன உலகாயுத நன்மைகள் எல்லாம் கிடைக்குமோ அது நிச்சயமாக கிடைக்கும். பூசுவன பூசியும் புனைவன புனைந்தும், தூசின் மெல்லன தொடையிற் சேர்த்தியும், 5 புலன்கள் 6 ஆர்ந்தும்,
மைந்தரும் ஒக்கலும் மகிழ மனமகிழ்ந்து இவ்வகை இருந்தோம் ஆயினும் அவ்வகை மந்திர எழுத்தைந்தும் வாயிடை மறவாது சிந்தை நின்வழி செலுத்தலின் அந்த முத்திமிழந்தில முதல்வ அத்திரம் நின்னது பெருமை என்றோ என்ன நின் வல்லான் ஒருவன் கைமுயன்றேறியினும் மாட்டா ஒருவன் வாளா ஏறியினும் நிலத்தின் வளா கல்லே போல நலத்தின் வளார் நின் நாமம் நன்றி. யார் சொன்னாலும் அதிகாரி பேதம் கிடையாது. குழந்தை சொல்லுதா, இளைஞன் சொல்றானா, வயது முதிர்ந்தவர்கள் சொல்லுகிறார்களா, இல்லை ஏழை சொல்றானா, பணக்காரன் சொல்றானா, இவன் நிறைய பின்புலம் உள்ளவன் அடியாளெல்லாம் நிறைய வச்சிருக்கான் அவன் சொல்லலாமா, இல்லை ஒன்றும் இல்லாதவன் சொல்லலாமா? எல்லாரும் சொல்லலாம். எல்லாருக்கும் உள்ளது. ஏதும் ஒன்றும் அறிவியலர் ஆயினும் ஒரு அறிவு கூட வேண்டியில்லை. சிவாய நம அது சொல்ல தெரிஞ்சா போதும். ஏதும் ஒன்றும் அறிவியலர் ஆயினும் ஒரு அறிவும் வேண்டாம்ப்பா, இதை சொன்னா போதும். மாதம் தானும் மகிழ்வர் மார்பேரறி. சாமி அம்பிகையோட வருவானா, சிவனே 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 என்பார்வின் சிவன் உமையாளோடும் கூடி திரிவன். யாரெல்லாம் சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்றாங்களோ, சிவாய நம சிவாயனம்னு சொல்றாங்களோ, நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்றாங்களோ, அவர்கள் பின்னால சிவபெருமான் உமையாளோடும் தன்னுடைய திருவருளோடு கூடி திரிவன் என்று பெரியவர்கள் அதை சொல்லுகிறார்கள். அதுதான் இந்த பாடல்ல அந்த அவ்வளவு கருத்துக்களையும் அவர் எல்லாம் மற்ற எல்லாம் கிடைக்குங்கிறார். ராமலிங்க சுவாமிகள் இன்னொரு செய்தி சொல்றார், பாடற்கினிய வாக்களிக்கும். உங்களுக்கு பாட சரியா வரலையா, திருவேந்தரத்தை நல்லா சொல்லுங்க, பாட்டு வரும். பாடற்கினிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும். அந்த காலத்துல ரொம்ப உயர்ந்த சாப்பாடு பாலும் சோறும். பால் சோறு சாப்பிட்றாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் பெரிய பணக்காரன். அதெல்லாம் கிடைக்குமா? கூடற்கினிய, அதை விட அடி ஒன்று ஒன்றா மேலே கொண்டு போறாரு பாருங்க. கூடற்கினிய அடியார் கூட்டம் அளிக்கும். அடியார்கள் கூட்டத்தில் நீ போயிருப்ப, திருவைந்தரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா குணமளிக்கும். நல்ல குணங்கள் வரும், நல்ல ஒழுக்கம் வரும். ஆடற்கினிய நெஞ்சே நீ அஞ்சேல் என்மேல் ஆணை கண்டாய். உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன், உன் மேல தலையில வச்சு ஆணை வைத்து சொல்லுகிறேன். தேடற்கரிய சீரழிக்கும். தேடற்கரிய சீர் என்பது முத்தி பேரு, அதையும் கொடுக்கும். சிவாய நம என்றிடு நீரே. சிவாய நமன்னு சொல்லிட்டு திருநீர் அணிஞ்சா இவ்வளவும் கிடைக்கும். அதைத்தான் கருவூர் தேவர் உள்ளம் அல்லூரும் தொண்டர்க்கு எண்டிசை கனகம் அப்படின்னு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த திருவைந்தெழுத்து ஆதி மந்திரம். எல்லா மந்திரங்களும் இந்த திருவைந்தெழுத்தில் இருந்து தான் தோன்றுகின்றன. இந்த திருவைந்தெழுத்திலிருந்து தான் மற்ற மந்திரங்கள் தோன்றுவதனாலே இது ராஜ மந்திரம், மந்திர வேந்து. திருவைந்தெழுத்துக்கு என்ன பேருனா மந்திர வேந்து. சக்கரவர்த்திகள்லாம் பெரிய சக்கரவர்த்தி இந்த திருவைந்தெழுத்து. ஆதி மந்திரம் அஞ்செழுத்தும் ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றைய மந்திர விதி வருமே என்பது சேக்கடார் பெருமானுடைய வாக்கு. இது ஆதி மந்திரம். இந்த அஞ்செழுத்து எந்த இடத்துல ஓதுறாங்களோ அந்த இடத்துல மற்ற பில்லி சூனியம் மற்ற மந்திரங்கள் வேற எதுவும் வேலை செய்யாது. அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவோமானால், திருஞான சம்பந்தர் மதுரையிலே எழுந்தருளுகிறார். எழுந்தருளிய பொழுது சமணர்கள் இவர் வந்ததே அவர் விரும்பவில்லை. இவன் சைவத்தை பரப்பிவிட்டால் என்ன பண்ணுவது, நம்முடைய சமண சமயம் அழிந்து விடுமே என்று நினைக்கிறார்கள். ஆகவே இவரை கொல்வதற்கு சூழ்ச்சி செய்கிறார்கள். தங்களிடம் இருந்த மந்திரங்கள், பல மந்திரங்கள் அவர்களிடம் இருக்கிறது. தீயூட்டுகின்ற மந்திரத்தை அவர்கள் ஜபம் செய்து அனுப்பிவிட்டார்கள் திருமணத்தை நோக்கி. இங்கே உள்ள பார்த்தா எல்லாரும் விபூதி பூசிட்டு திருவைந்தெழுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆதி மந்திரம் அஞ்செழுத்தும் ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றைய மந்திர விதி வருமே. இங்க வந்து அந்த மந்திரம் பார்த்துட்டு அப்பா நம்ப சீட்டு செல்லாதுன்னு திரும்பி போயிட்டு, அதுக்கும் பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம மந்திரம் அனுப்புனது அங்க வேலை செய்யல, மந்திரம் ஃபெயிலியர், அதாவது தோல்வி அடைந்து விட்டது. இப்ப தோல்வி அரசனுக்கு தெரிஞ்சா நம்மள்கிட்ட சக்தி இல்லைன்னு தெரிஞ்சு இந்த மதத்தை விட்டுட்டு அவன் சைவ சமயத்துக்கு போயிடுவான். அதனால நம்ம வேற ஒரு தந்திரம் பண்ணணும்னு ஒரு 4-5 தடியர்களை விட்டு அதை கொளுத்த சொன்னாங்க. அதை நம்முடைய அடியவர்கள் பார்த்து அதை அணைத்து விட்டார்கள். அப்பதான் சொல்றார், பையவே சென்று பாண்டியர்க்காக அப்படின்னு சொன்னது பிறகுதான் அந்த தீ வெப்பு நோயாக அந்த கூன்பாண்டியனிடம் செல்கிறது. அப்புறம் உங்களுக்கு அதை தெரியும். இப்ப நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, ஆதி மந்திரம். இந்த மந்திரத்திற்கு முன்பு உங்க வீட்டுல நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க உங்க வீட்டு பக்கம் கூட வர முடியாது, அப்படியே திரும்பி விட்டு போடும். ஆதி மந்திரம் 5 எழுத்தும் ஓதுவார் நோக்கும் ஆதிரத்தினும் மற்றைய மந்திர விதி வருமே. ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினி வரத்தான் அஞ்சும். ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களிடம் இருக்கின்ற பிணிகள், உடம்புல இருக்கிற பிணிகள் எல்லாம் அகன்று போய்விடும். இந்த மந்திரம்
அதிர்வலைகளை கொண்டது. ஃப்ரீக்வன்சின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதிர்வலைகளை உள்ளே அடக்கி கொண்டிருக்கிறது. நாம் அதை உச்சரிக்க அப்படி உச்சரிக்கும் பொழுது அதிலிருந்து தோன்றுகின்ற அதிர்வலைகள் நம்முடைய உடலிலே உள்ள பிணிகள் எல்லாவற்றையும் நீக்கி, நம்முடைய கெட்ட எண்ணங்கள், நம்முடைய அறியாமை, ஆணவமலம் எல்லாவற்றையும் அது நீக்கி நம்மை முழு தூய்மை உடையவனாக செய்துவிடும் நம்முடைய திருவைந்தெழு. அதை ஒன்ன ஜபம் பண்ணா போதும். முந்தை முதல் மந்திரங்கள் எல்லாம் தோன்றும் முதல்வனார் அஞ்செழுத்து. எல்லா மந்திரங்களும் இதுல இருந்தா வெளியில வந்திருக்கு. அதனால இதுக்கு ஆதி மந்திரம் என்று பெயர். அதனால சைவ சமயத்துக்கு ஒரே மந்திரம் தான். என்ன மந்திரம்னா திருவைந்தெழுத்து மட்டும்தான். அதனுடைய பெருமையை, அற்புத தெய்வம், இது இவ்வளவு பெருமைகள் இருப்பதனாலே இதை போல அற்புத தெய்வம் எங்கேயாவது உண்டா? பார்த்திருக்கீங்களா? இந்த அற்புத தெய்வத்தினுடைய மந்திரம் யார் உள்ளம் அள்ளூரி சொல்லுகிறார்களோ, நெஞ்சம் நெகிழ்ந்து இதை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சொல்லுகிறார்களோ, அவர்களுக்கு இறைவன் எல்லா விதமான நலங்களையும் வழங்குவான். வினைதானே நம்மளை வருத்துது. வினை வருது. அதை சொல்றார், எவ்வளவு வினை செஞ்சாலும் பரவாயில்லப்பா, அவ்வளவு வினையும் அதை அழித்து விடும். விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வடல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம், பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயம். திருவைந்தெழுத்து என்ன செய்யுதுன்னா, நம்முடைய பாவத்தை முழுதுமாக முற்றற தீர்க்கிறது. ஆகாயம் அளவுக்கு அடுக்கி இருக்கிற விரவை ஒரு சிறு துளி நெருப்பு பட்டால் அவ்வளவு விறகும் எரிந்து பட்சமாகி விடுவது போல நாம் செய்ய பிறவிகளிலே கணக்கற்ற கோடிக்கணக்கான தீமைகளை, அந்த வினைகளை செய்திருந்தாலும் அத்தனை வினைகளையும் பட்சமாக்கி நம்மை வினையிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய பேராற்றல் படைத்த திருவைந்தெழுத்து. அதனாலதான் அதை சொல்லு, அள்ளூரும் உள்ளம் அள்ளூரும் தொண்டர்க்கு வித்தக நீர் அறிவார் வினைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே. அத்திரம்னா அஸ்திரம், அம்பு. நம்ம வினை ஒரு முட்டா இருந்ததுன்னா அந்த அஸ்திரம், இந்த திருவைந்தெழுத்தாகிய அஸ்திரத்தை விட்டோம்னா அந்த வினை பூரா அழிந்து. வித்தக நீர் அணிவார், வித்தக நீர் அணிவார். அதுல இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் உங்களுக்கு சொல்றேன். திருநீர் அணியும் பொழுது நாம் திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே அணிய வேண்டும். அப்பர் பெருமான் 2 பாடல்கள் சொல்லி இருக்கிறார்கள். கருவாய் கிடந்துன் கடலே மண்ணும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்துன் நாமம் பயின்றேன் உணதருளால், திருவாய் பொலிய சிவாயனம் என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூரன். ஆகவே நம்ம சிவபெருமான் அந்த திருவைந்தெழுத்திலே வசிக்கிறான். திருவைந்தெழுத்துக்குள்ளேயே தான் அவன் இருக்கிறான். ஆகவே நாம் திருவைந்தெழுத்தை நம்ம நெற்றியிலே திருநீர் பூசும் பொழுது அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே அணிய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதோடு இந்த உலகத்திலே நாம் எல்லா நேரங்களிலும் பல்வேறு விதமான ஆபத்துக்கள் நிறைந்த உலகமாக இருக்கிறது. இந்த ஆபத்துக்களில் இருந்தெல்லாம் நீங்க வேண்டுமானால் எப்படி ஒரு கவசம் பாதுகாக்கிறதோ அப்படி இந்த திருவைந்தெழுத்து உன்னை பாதுகாக்கும். ஆகவே இந்த திருவைந்தெழுத்தை இடையறாது நீ சொல்லிக் கொண்டிரு என்று நம்முடைய பெரியவர்களெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். படைக்கலமாக உன் நாமத்தெழுத்தும் என் நாவில் கொண்டேன். என்னை காப்பாத்துற ஷீல்டு எது அப்படின்னா அது திருவைந்தெழுத்து. இடைக்கலமல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன், துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணி என்று படைக்கலமாக உன் நாமத்தெழுத்தஞ்சும் என் நாவில் கொண்டேன் சொல்கிறார்கள். நமக்கு மரண காலத்தில் மரணம் போன்ற துன்பம் வந்தாலும் அடுக்கற்கு கிடைக்கினும் அருளி நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. கொல்ல நமன் தமர் கொண்டு போம் இடத்து அல்லல் கெடுப்பது அஞ்செழுத்து. இருக்கிற பயத்திலெல்லாம் பெரிய பயம் மரண பயம். அந்த மரண பயத்தை முற்றிலுமாக தீர்த்து நம்மை ஆட்கொள்வது திருவைந்தெழுத்து. நமக்கு அது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட். இன்னைக்கு ஒரு 1000 ஜபம் பண்ணி வச்சிருந்தோம்னா, நாளைக்கு ஒரு 1000 பண்ணி ஜபம் பண்ணி வச்சிருந்தோம்னா எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு. நேரம் கிடைக்க நம்ம திருவைந்தெழுத்தை ஓயாது உச்சரித்து கொண்டால் எப்படி செல்வம் நிறைய சேருவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆர்டி பணம் போடுறோம் பார்த்தீங்களா, ரெக்கரிங் டெபாசிட் போடுறோம். இந்த மாதம் ஒரு 500 ரூபாய், அடுத்த மாதம் அப்படியே சேர்ந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் வர்றது போல நாம் திருவைந்தெழுத்தை உச்சரிக்க அது ஒரு பெரிய வைப்பு நிதியாக நமக்கு வரும். வச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி அச்சம் ஒழிந்தேன். நான் நிறைய திருவைந்தெழுத்தை ஜபித்து கொண்டிருந்தால் அது நாம நிதியமாக நம்மிடம் சேரும். அதனால நமக்கு
மறுமையில் என்ன நடக்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த பயம் நம்மிடமிருந்து ஒழிந்து போய்விடும். அணிதில்லை அம்பலத்து ஆடுகின்ற பிச்சன் பிறப்பிலி பேர் நந்தி உந்தியின் மேல் அசைத்த கட்சியின் அழகு கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பதென்னை. அப்படிப்பட்ட சிவபெருமான் திருநடனம் செய்கின்றார். நம்முடைய திருவயிற்றிலே கட்சி இடுப்பிலே இருக்கிறது. அதை பார்த்த பிறகு இந்த கண் கொண்டு வேற எதையும் பார்க்கறதுக்கு எனக்கு விரும்பவில்லை என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார்கள். இன்னும் நிறையா சொல்லணும், நேரம் கருதி நாம் இந்த விஷயத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். ஆகவே நாம் திருவைந்தெழுத்தை இடையறாது சொல்ல வேண்டும். பெரியவர்களெல்லாம் சுந்தரர் பெருமான் சீர்காழியிலிருந்து திருக்குறுகாவூர் வருகிறார். வரும்பொழுது சுவாமி அவருக்கு கட்டுச்சோரெல்லாம் கட்டி ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். அவர் பசியா வராரே, இந்த பரிசனங்கள் எல்லாம் பசியா வருதுன்னு அந்த இடத்துல சுந்தரர் வந்து அமரும் பொழுது சிவாய நம என பேசி அமர்ந்தார் என்று சேக்கிழார் பெருமான் தெரிவிக்கிறார். அப்போ நம்ம உட்காரும் பொழுதும் எழுந்துக்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும் ஒரு தண்ணியை கையில வாங்கும் பொழுதும் உணவு உண்ணும் பொழுதும் எந்த நேரமும் திருவைந்தெழுத்தை உச்சரிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். மற்ற பற்றி எனக்கு இன்றினின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பாவிக்க பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்த எய்தினேன் கற்றவர் தொழுதியத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவை. பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உடலை மேவிய உயிர் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றி இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு ராமலிங்க சுவாமிகள் சொல்லுகிறார்கள். ஆகவே நம்முடைய புலன்களை எல்லாம் நன்னெறிப்படுத்தும் 5 யானைகள் போல 5 புலன்கள் நம்மிடமிருந்து நம்மை தவறான நெறிகளில் செலுத்தக்கூடிய 5 புலன்களுக்கும் அங்குசம் போல அந்த யானைகளை நெறிப்படுத்தக்கூடியது திருவைந்தெழுத்து என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே ஒன்றும் தெரியலனாலும் பரவாயில்ல, ஏதும் ஒன்றும் அறிவியலராயினும் ஓதி 5 எழுத்தும் உணர்வார்கட்கு. எந்த அறிவும் வேண்டல, படித்தவன் படிக்காதவன் என்ன, உங்களுக்கு திருவைந்தெழுத்தை சொல்ல தெரியுமா, அது போதும், அதுவே தகுதி. தகுதி இல்லாதவர்களும் சிவனைக்கான தகுதி பெறுவிப்பது திருவைந்தெழுத்து. ஓதி 5 எழுத்தும் உணர்வார்கட்கு பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே. சின்ன குழந்தை சொன்னிச்சு இதுக்கு கொஞ்சமா பலன், பெரியவங்க சொன்னாங்க அதுக்கு ஒரு மாதிரி பலன், இவர் துறவி சொன்னார் அதுக்கு அதிகமான பலன், அப்படிலாம் கிடையாதான். பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தானும் மகிழ்வர் மார்பேரரே. சிவனனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் அவனனை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் அவன்தனையான் பவன் எனும் நாமம் பிடித்து பண்ணால் அழைத்தால் இவன் என்னை பண்ணால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. சாமியை பார்க்கணுன்னா வேற ஒன்றும் பண்ணவனா, நீங்கள் திருவைந்தெழுத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது ரொம்ப நாளி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா அவன் என்னதான் பண்ணுவான், இவன் என்ன ரொம்ப வாய் ஓயாமல் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், இவன்கிட்ட போகலைன்னா விடவே மாட்டான் போல இருக்கு, இவன் இத்துகளை விழுந்தா கூட இவன் விடமாட்டான் போல இருக்கு, இவனுக்கு இவ்வளவு உறுதி இருக்கு, நம்ம போயிடுவோம், நம்மளை இந்த ஓயமாக கூப்பிட்டுட்டு இருக்கான், நம்ம போயிடுவோம்னு சொல்லி சாமி வந்து உட்காந்துருவான். பவனனும் நாமம் பிடித்து பண்ணால் அழைத்தால் இவன் பண்ணால் என்னை அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. இவன் பல நாள் என்னை கூப்பிடாம நிறுத்தவே மாட்டான் இவன். ஆகவே நாம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சாமி வந்துடுவாராம். இந்த எல்லா செய்திகளையும் சொல்லி இந்த அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்புடு தன்னை 5 எழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளமல்லூரும் தொண்டர்க்கு எண்டிசை கனகம் இந்த எல்லா நன்மைகளையும் வழங்குவார் என்ற செய்தியை கருவூர் தேவர் நமக்கு அருளி இருக்கிறார்கள். நிறைவான ஒரே ஒரு செய்தி, நாம் வாழ்நாள் முழுதும் எதை சிந்திக்கிறோமோ அது நமது மரண காலத்தில் வரும். இப்போ ஒரு நாள் பகல் பூரா நமக்கு எந்த எண்ணம் அதிகமாக இருக்கோ அது இரவு கனவுல கூட வரும். இன்னைக்கு யார்ட்டையாவது முரட்டுத்தனமாக சண்டை போட்டிருக்கோன்னு வச்சுங்க, ராத்திரி முழிச்சிருந்துருச்சோன்னு அந்த சண்டை தான் ஞாபகம் வரும். நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செயல் நடந்திருந்தால் அந்த மகிழ்ச்சியான செய்தி இரவு நம்ம முடிச்சு எழுந்திரிச்சோன்னு வரும். அதுபோல் நாம் வாழ்நாள் பூரா எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அது நமது மரண காலத்தில் நமக்கு நினைவுக்கு வரும். எது மரண காலத்தில் நினைவுக்கு வருகிறதோ அது அடுத்த பிறவியாக நமக்கு அமையும். மரண காலத்தில் இறை சிந்தனை நமக்கு அதனால தான் இருக்கணும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, மரண காலத்தில் ஒரு நல்ல காலத்து காதில் விழுவிட்டோம் அப்படின்னு சொல்லி திருவாசத்தை படிக்கிறது. நம்ம என்ன பண்ணி முடிச்சிருக்கிறோம், சாவரவனுக்கு திருவாசம் படிக்கிறது முடிவு பண்ணிடலாம். அப்படி இல்லை, தெய்வத்தின் நினைவு இருந்தால் இவனுக்கு நல்ல பேரு கிடைக்கும், அடுத்த பிறவியில் நல்ல பேரு கிடைக்கும், இவன் இதிலிருந்து தொடங்குவான், இதிலிருந்து இறைவனுடைய வழி பின்பற்றுவான். அப்போ நம்ம அதை மாதிரி வேற மாதிரி மாற்றிட்டோம். அப்போ அது அப்படி அல்ல.
இறை நினைவு நமக்கு இருக்க வேணும். அதான் ஒரு சாதாரணமாக நம்முடைய பழமொழின்னு சொல்லுவாங்க, வாழ்நாள் பூரா ஏதாவது பண்ணிட்டு சாவர நேரத்தில் சங்கரா சங்கரன்னா வருமா அப்படிம்பாங்க. எப்படி வரும்? சங்கரா சங்கரான்னு சொல்லியிருக்கணும், அப்போ தான் அது வரும். அதனால தான் அதை வரமாகவே நம்முடைய பெரியவர்கள் கேட்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற நாகப்பட்டினத்தில் இருக்கிற கடல் நாகை காரோணன் இருக்கிற அந்த சுவாமியை பார்த்து கேட்கிறார், கடல் நாகை காரோண, நீ நாமம் நவிற்றி நமச்சிவாய் என்னும் 5 எழுத்தும் சாம் அன்று உரைக்க தருதி கண்டாய் எங்கள் சங்கரன். நான் சாகும் பொழுது உன்னுடைய திருவைந்து எழுத்து என்னுடைய நாக்கிலே நிற்குமாறு எனக்கு வரத்தை கொடு. அப்போ இது ஒரு வரமாகவே கேட்கிறார். நாகப்பட்டினம் பதிகம் இது. அப்பர் பெருமான், நெஞ்சம் என்பது ஓர் நீள்கயம் கண்டு. நெஞ்சம் என்பது ஒரு நீள்கயம், பெரிய ஏரி. பஞ்சம் என்பது ஒரு வான் சுழிப்பட்டு, இதில் பல்வேறு எண்ணங்கள் சுழன்று கொண்டு இருக்கின்றன. நான் துஞ்சும் போது, நான் இறந்து போகும் பொழுது, அல்லது தூங்குவதும் நீ நாமத்து எழுத்து அஞ்சும். நான் தூங்கும் பொழுது அல்லது நான் மரண காலத்தில் உன்னுடைய நாமத்து எழுத்து 5ம் தோன்ற வேண்டும். எனக்கு நினைப்புள்ளன்னா எதுக்கு வந்து நிற்கணும் அந்த எழுத்து என்று அப்பர் பெருமான் அருளும் ஐயாற்று பெருமானை கேட்கிறார். ஆகவே ஜீவன் முக்தர்களும் முதல்ல நான் சொன்னது போல எல்லோருக்கும் உகந்தது திருவைந்தெழுத்து. ஜீவன் முக்தர்களும் இந்த மந்திரத்தை ஓதுகிறார்கள். ஆரம்பமாக இன்றுதான் இந்த சமய நெறியிலே புறொன்றும் திருவைந்தெழுத்தையே ஓதுகிறார்கள். ஆகவே சகலருக்குமான இந்த திருவைந்தெழுத்தை ஓதி நாம் உய்வு பெற வேண்டும் என்று கருவூர் தேவர் தன்னுடைய பாடலிலே சொல்லியிருக்கிறார். இதை போன்ற எண்ணற்ற அரிய செய்திகளை கொண்ட பாடல்கள் இந்த திருவிசைப்பாவில் அடங்கி இருக்கின்றது. இந்த செய்திகளை எல்லாம் இந்த உலகத்திற்கு தர வேண்டும் என்ற நல்லிணக்கத்தோடு செயல்படுகின்ற சிங்கப்பூர் நம் தமிழ் ஊரன் ஆராய்ச்சி மையத்திற்கு மீண்டும் மீண்டும் நமது மகிழ்ச்சியினை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்வோம். சிவ சிவ சிவ. திருச்சிற்றம்பலம்.